गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. பக்தியே பெரிய லக்ஷ்மி. அதாவது மனுஷனுக்கு பக்தி பக்தி அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். இந்த பக்தி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, சும்மா பகவான்கிட்ட போய் இதைத்தா அதைத்தா இதை கொடு அதை கொடு இப்படி கேட்குறது தான் நம்மளோட ஒரு அப்ளிகேஷனோட போகிறது தான் நமக்கு பக்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுலேயும் நாம் இன்னும் கொஞ்சம் ஒரு படி தாண்டி எப்படி போகிறோம் அப்படின்னா, சுவாமிகிட்ட அதுலேயும் ஒரு பார்கெயின். நீ எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், நீ எனக்கு இதை பண்ணினா அபிஷேகம் பண்ணுறேன், அத்தை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஒரு பிரார்த்தனைக்கு இப்படி ஒரு பிரார்த்தனையாக வச்சுட்டு பகவான்கிட்ட இதை வேணும் அதை வேணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணின்னு இருக்கோம். இதை நாம் பக்தின்னு சொல்கிறோம். இதை மகான்கள்லாம் தப்பாக சொல்கிறாளா? அதுவும் குறிப்பாக பெரியவா சொல்கிறா. பல பேருக்கு என்கிட்ட இந்த கஷ்டம் போகணும் அந்த கஷ்டம் போகணும் அப்படின்லாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறா. எனக்கு ஒரு தோணும் சில சமயத்தில், இதெல்லாம் அவள் நம்மள்கிட்ட சொல்கிறாளே, இது சொல்கிறதுனால அவளுக்கு என்ன பலன்? அதனால் அவள் கஷ்டம் பேட போகிறதா? இந்த கஷ்டம் அப்படிங்கிறதே புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயே நமஹா அப்படின்னு சஹஸ்ரநாமம் க்ளீனாக சொல்கிறது. அவளோட பாபங்கள் புண்ணியத்துக்கு ஏற்ற பலன் தான் நமக்கு கிடைக்கிறது. நல்லது கிடைச்சின்னா நம்ம புண்ணிய பலனாக கிடைக்கிறது, ஏதோ நமக்கு சிரமங்கள் வந்ததுன்னா அது பாபத்தோட பலன் அப்படின்னு நடக்கிறது. இது நியாயமாக அம்பாள் பண்ணுற இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இது நமக்கு அப்பப்போ நம்மளை இப்படி தான் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. இதில் இன்னும் சொல்லப்போனால் நம்ம சில கஷ்டங்கள் படப்பட நம்மளோட பாபம் என்ன கழியிறது. இதுவே பெரிய அனுகிரகம் தான், கருணை தான். அப்படி இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கிறதே ஜனங்கள் கஷ்டப்படுறதே, இந்த கஷ்டத்தை சொன்னாக்க இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ண முடியும், இதை போக்க முடியுமா அப்படின்லாம் தோணலாம். ஆனால் அப்புறம் எனக்கு ஒன்று தோணித்து, அவளோட கஷ்டத்தை நம்மள்கிட்ட சொல்லிக்கிறதுனால அவளுக்கு கஷ்டம் போகிறதோ இல்லையோ, நம்மள்கிட்ட சொல்லிண்டா ஒரு மனசுக்கு தற்காலிகமாக ஒரு திருப்தி ஏற்படுது, ஒரு சாந்தி ஏற்படுது. ஏதோ இவர் காதில் போட்டுட்டோம், இனிமேல் நம்ம கஷ்டம் வெடிஞ்சு போயிடும், இனிமேல் இவர்கிட்ட சொல்லிட்டோம், இந்த பிரார்த்தனை பண்ணிட்டோம், நம்ம கஷ்டம் போயிடும் அப்படின்னு அவளுக்கு மனசில் ஒரு தெம்பு வருது இல்லையா? இதுவே பெரிய அனுகிரகம். இதுக்குத்தான் ஒருத்தர் வேணும், இதுக்குத்தான் நமக்கு ஒரு இடம் வேணும். நம்ம இந்த கஷ்டத்துலேருந்து தப்பிச்சுக்கிறோமா தப்பிக்கலையாங்கிறத விட இதுலேருந்து நமக்கு ஒரு சிரமப்பரிகாரம் கிடைக்கிறது, ஒரு விஸ்ராந்தி கிடைக்கிறது அப்படின்னாலே அதுவே பெரிய ஒரு உபகாரம். அதனால் அவள் என்கிட்ட இந்த கஷ்டத்தை சொல்லி இந்த கஷ்டத்தை போக்குற சக்தி எனக்கு இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். அப்படி இல்லைன்னா கூட அவள் கஷ்டத்தை என்கிட்ட சொல்கிறதுனாலே அவளுக்கு ஒரு திருப்தி ஏற்படுதுன்னா அந்த ஒரு திருப்தியை நான் கெடுப்பானே, அதனால் அவள் என்கிட்ட சொல்லிட்டு போகட்டுமே. ஏன்னா ஒரு சன்னியாசிகிட்ட போய் குடும்ப கஷ்டத்தை சொல்லி என்ன பண்ண போகிறார் அவர்? எதுக்காக சொல்லணும்னு நமக்கு தோணலாம். இப்படி இதுக்காகனு நம்ம ஒரு உபயோகமாக இருக்குமே, அடுத்தவாளோட கஷ்டத்தை போக்குறோமோ இல்லையோ அவளுக்கு ஒரு சாந்தி கொடுக்கறதுக்கு ஒரு வடிகாலாக இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்லாம் பெரியவா இதை ஒரு பெரிய உயர்ந்த ஒரு இந்த பக்த பராதீனன் அந்த பக்த வத்சலன் அப்படின்லாம் சொல்கிற வார்த்தைக்கு இலக்கணமாக பெரியவா. அதனால தான் இத்தனை பேரும் உலகத்தில் இருக்கவா என்னெல்லாமோ கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள், நாட்டு கஷ்டம், வீட்டு கஷ்டம் எல்லாத்தையும் பெரியவாள்கிட்ட சொன்னது. இத்தனைக்கும் அவள் செவிமடுத்தா. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நிச்சயம் நம்மளை மாதிரி சாதாரண వ్యక్தியாக இருந்தால் அப்படி ஈடு கொடுக்க முடியாது. என்னையா பொழுது முடிஞ்சா பொழுது போனால் வரவாள்லாம் கஷ்டத்தையே சொல்லிட்டா, இனிமேல் எங்கேயே எனக்கே 1000 பிரச்சனை இருக்குது, இதை பார்ப்பேன்னா இனிமேல் உங்கள் கஷ்டத்தை பார்ப்பேன்னா அப்படின்னு நமக்கு முதல்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இல்லையே இதுவே நமக்கு ஒரு உடம்புல ஒரு சிக்காயிடும். எங்கே போனாலும் நல்ல விஷயமே காதில் விழல, எங்கே போனாலும் கஷ்டம்தான் காதில் விழுறதுனாலே அதுவே நமக்கு ஒரு மனோவியாதியை கொடுக்கும். அப்படிலாம் இல்லாத இத்தனை கஷ்டத்தையும் கேட்டுட்டு பெரியவா நடமாடின்னு சிரிச்சுன்னு எப்பப்பாரு மந்தஹாசத்தோட எல்லாத்தையும் ஆனந்தமாக இருந்தா. அவளோட அந்த பிரம்மனிஷ்டங்கிறதுக்கு இதான் சாட்சி. இத்தனைக்கு நடுப்புறமும் அவளோட அந்த பிரம்மானந்த ஸ்திதி கொலையாத அப்படியே நிர்மலமாக இருந்தான்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நமக்கு கேட்கலாம். அவள் இருந்தாங்கிறதுக்கு என்ன சாட்சின்னர்? பெரியவாளை பார்க்குறவாள்லாம் பார்த்துட்டே இருந்தால் தேவையில்லை போல இருந்தது, ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைச்சுட்டே இருந்ததா இல்லையா? ஒன்றும் வேண்டாம், இப்போ ஃபோட்டோவில் பார்த்தா கூட நமக்கு ஏதோ கிடைக்கிறதே அப்படின்னா எந்த அளவுக்கு வெளியில் தெரிகிற அளவுக்கு அவளோட அந்த பிரம்மானந்த ஸ்திதியில் இருந்தாங்கிறது தெரிகிறது இத்தனை கலைவரங்களுக்கு நடுப்பறையும். அதனால் அப்போ பக்தி அப்படின்னா நாம் ஏதோ பகவான்கிட்ட போகிறதே பக்தி பண்ணுறதே இது வேணும் அது வேணுங்கிற ஒரு பலனை உத்தேசித்து தான் பண்ணணுங்கிறது இல்லை. பகவான் கீதையில் சொல்கிறார், இந்த பக்தர்களை 3 விதமாக அவர் பிரிக்கிறார். அதில் என்ன சாத்வீக பக்தி,
ராஜச பக்தி, தாமச பக்தி அப்படின்னு 3ஆ பிரிக்கிறார். அதுலேயும் முக்குணமும் வரணுமா அப்படின்னு நமக்கு தோணலாம். இந்த சாத்வீக பக்தின்னா பக்திக்காக பக்தி பண்ணுறது, எந்தவித ஒரு பிரதிப்பிரயோஜனமும் எதிர்பார்க்காத, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத. இது சொல்கிறதுக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு கூட நமக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, சொன்னால் எப்படி புரிஞ்சுப்பா கேட்குறவாங்கிறத கூட நமக்கு அதை எவ்வளவு சொல்லணுங்கிறது கூட தெரியல. அப்படி ஒரு ஸ்திதியில் இருக்கிறது. பக்திங்கிறது நேச்சுரல், அவ்வளோதானே. அவர் பகவான் இருக்கார், நான் மனுஷனாக பிறந்திருக்கேன், அதனால் பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது. அவர் நமக்கு இத்தனை பண்ணுற, இவ்வளவு உலகத்தை, இத்தனாம் பெரிய உலகத்தை சிருஷ்டி பண்ணி நமக்கு இத்தனை விதமான சௌக்கியங்கள் எல்லாம் அவரே சிருஷ்டி பண்ணி அதை நமக்கு அனுபவிக்கிற ஒரு சக்தியும் கொடுத்து இத்தனையும் பண்ணி வச்சிருக்கார். யாரை கேட்டுன்னு பண்ணினார்? நம்மளை கேட்டுன்னு பண்ணாரா? அப்படின்னா இத்தனை நம்மளை கேட்டுண்டு பண்ணாதவர் இதுக்கு நம்மளோட கஷ்டத்தை போக்குறதையும் மட்டும் நம்ம சொல்லி தான் பண்ணணுமா என்ன? கேட்டு தான் பண்ணுமா? இதான நீலகண்ட தீட்சிதர்ங்கிற மகான் சொல்றார், மீனாட்சிகிட்ட சொல்றார், அம்மா உங்ககிட்ட பக்தி பண்ணுறதே உனக்கு நான் என்னோட கஷ்டத்தை சொல்லித்தான் நீ தரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீ சர்வஜ்ஞ, எல்லாம் தெரிஞ்சவள், உனக்கு எல்லாம் தெரியும். என்னோட கஷ்டமும் தெரியும், நஷ்டம் தெரியும், என்னோடதில்லை உலகம் அண்டச்சராச்சத்தை எல்லாம் தெரியும். ஆனாலும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு, ஒருத்தருக்கு தான் ஒரு விஷயம் தெரிஞ்சு கொடுத்தேன், அப்புறம் அவள்கிட்ட போய் சொன்னாக்க கோவம் தானே வரும். சார் நீ ஒன்றும் சொல்லி தெரிய வேண்டாம், எனக்கே தெரியும் ஆல்ரெடி அப்படின்னு கோவம் தானே வரணும். உனக்கு அந்த கோவம் வரப்படாது. ஏன் நான் சொல்கிறேன்னா உனக்கு தெரியாதுங்கிறதுக்காக சொல்லலை, உனக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா என்னமோ என்னோட குணம் அப்படி, என்னோட கஷ்டத்தை யார்ட்டையானும் வாயை விட்டு சொல்லிண்டா எனக்கு கொஞ்சம் மனசாந்தி ஏற்படும் போல இருக்குது. அந்த வடிகாலுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன் வழிய உனக்கு தெரியாதுங்கிறதுக்காக சொல்லலை. இல்லை நான் உன்னை குத்தி காமிக்கிறேன்னு சொல்லலை, நீ இதற்கு கேட்டவொடனே பரிகாரம் பண்ணணுங்கிறதுக்காக நான் எதிர்பார்த்து சொல்லலை. இதை சொன்னேன்னா வாயை விட்டு ஏதோ நம்ம கஷ்டத்தை 2 பேர்கிட்ட சொன்னோன்னா நமக்கு ஒரு ரிலீஃப் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் நீ கேட்கலாம், அப்போ ரிலீஃப் இருக்குன்னா எங்கிட்ட வந்து சொல்லுவானே, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா யார்ட்டையானு சொல்லப்படாது, ஆற்றுலேயே இருக்கிறவாள்கிட்ட ஏன் எங்கிட்ட வந்து சொல்கிறேன்னு நீ கேட்கலாம். ஆனால் அக்கம் பக்கத்துவாள் யார்ட்டையானு சொன்னால், மனுஷாள்கிட்ட சொன்னால் அது விபரீதமாக போயிடும். அவள் எப்படி எடுத்துப்பான்னு தெரியாது. இதை தானும் கொணாமனான்னு போகலாம். நான் சொல்கிற கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாத கஷ்டமாக இருந்ததுன்னா அவன் போய் மெனக்கிட்டு தண்டோரை அடிச்சிடுவான். இந்த ரிஸ்கெல்லாம் வெளியில் மனுஷாள்கிட்ட சொன்னால் இருக்கிறதுனால உங்ககிட்ட தான் ரிலையபிள் சோர்ஸ். நீ சொன்னாக்க யார்கிட்டையும் இதை ஒன்றும் வெளியிலையும் விடமாட்ட. இதுக்கு மேலே அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுற சக்தியும் உனக்கு இருக்குது. அதனால உங்ககிட்ட சொல்கிறேம்மா. அதனால் என் கஷ்டத்தை சொல்கிறதுனால உனக்கு தெரியாது, நீ இல்லை நான் அதை எதிர்பார்க்குறேன், உங்ககிட்ட எதையோ எதிர்பார்க்குறேன்னு நினச்சிக்காத, என்னோட மன திருப்திக்காக என்னோட சாந்திக்காக சொல்கிறேம்மா அப்படின்னு தீட்சிதர் சொல்கிறதா பெரியவா. அதை சொல்லி நம்மளோட பிரார்த்தனையும் பகவான்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா இதை மாதிரி இருக்கணும். ஏதோ என்னோட திருப்திக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு வழிய உனக்கு தெரியாதுன்னு அதுக்காக நான் சொல்லலப்பா அப்படின்னு நம்ம பக்தி பண்ணணும். அப்படி இருக்கிற பக்திக்கு பேர் தான் சாத்வீக பக்தின்னு பேர். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இருக்கிற அந்த பக்தி சாத்வீக பக்தி. ராஜச பக்தின்னா இப்போ 2ஆவதாக சொன்னது, எனக்கு இப்போ மனசை விட்டு சொல்லணும்னாலும் ஏதோ ஒரு அரிப்பு இருக்கோ இல்லையோ, அதுவே ஏதோ ஒரு குறை தானே, இருந்தால் இருந்துட்டு போகிறது அப்படின்னு அதை சாங்கிக்கிறாப்பில் இருந்துன்னா சாத்வீகமாக இருக்கலாம். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறதுன்னு ராஜச பக்தியில் ஏதோ ஒன்று சொன்னால் கிடச்சிருமாக்கும், பரிகாரம் கிடச்சிருமாக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணுறது சொல்கிறது ராஜச பக்தி. தாமச பக்தி அப்படின்னா இதையும் விட கீழே. அதை எப்படி இந்த தாமச பக்தியை பக்தின்னே சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு நிலையில் இருக்கிறதுன்னு பகவான் கீதையில் இந்த பக்தியில் இருக்கிறவாலும் பக்தர்களையும் 3 தினசாக பிரிக்கிறார். ஆனால் அப்படி இருக்கிற அந்த பக்தியை நாம் எப்படி பண்ணோம்னர், அந்த பக்தி பண்ணுறதே நமக்கு பெரிய ஐஸ்வர்யங்கிற. இந்த பக்தியே பெரிய லக்ஷ்மின்னா என்னன்னர், இப்படி எங்கேயோ கண்ணாப்பனான்னு கண்ட இடத்துல போய் அலையாத ஒரு பகவான்கிட்ட போகணும், அவன்கிட்ட பக்தி பண்ணணும், நம்மளோட குறைகளை அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவரை நம்புகிற அளவுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருக்குது இல்லையா. இதை விட பெரிய அனுகிரகம் என்ன பண்ண முடியும்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வாங்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமே. அப்படி நாம் பண்ணுற அந்த பக்தியே பெரிய லக்ஷ்மியாக இருக்கும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம்னா சொல்கிறோம். இந்த பக்தி தான் லக்ஷ்மி கடாட்சத்துலேயே ஒசந்து என்னென்ன யாருக்கு ஒருத்தருக்கு பக்தி இருக்கோ, பக்திங்கிற ஐஸ்வர்யம் இருக்கோ, இதுவே பெரிய லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லி அந்த பக்தியை நாம் நிஷ்காமிய பக்தியாக பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் உயர்ந்த லட்சியம்.
அது ஆனால் எடுத்தோடனே பாமர ஜனங்களுக்கு சாமானிய ஜனங்களில் ஒரு ஸ்திதியில் வந்துருமானா வராது. அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்திதிக்கு போகணுங்கிற ஒரு லட்சியத்தோடு நாம் பக்தி பண்ணிட்டு இருந்தாலே அதுவே பெரிய ஐஸ்வர்யமாக இருக்குது அப்படிங்கிறோம். அப்படி இருக்கிற அந்த பக்தி பண்ணுறதே, அந்த பக்தியை நாம் அந்த தெய்வத்தை எப்படி உபாசிக்கிறோம்னா அம்பாளா உபாசிக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் நமக்கு 1000 உறவு இருந்தாலும் தாயாருக்கு ஈடான ஒரு உறவு சொல்ல முடியல. அதே போல் அந்த தாயாருக்கும் தான் குழந்தைகள்கிட்ட இருக்கிற வாத்சல்யத்துக்கு ஈடாக இன்னொன்று சொல்ல முடியல. அதனால தான் அப்பர் சுவாமிகள்லாம் கூட எல்லாருமே என்ன பண்ணுறான்னார், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அப்படிங்கிறார். இவர் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார். அந்த மாத்திரு வாத்சல்யத்தோடு இருக்கிறதே நமக்கு பக்தி பண்ணுறதே அந்த சுகமே தனி. அதனால் அந்த தாயாராக நினச்சின்னு வழி பண்ணுறோம். அந்த தாயாராக இருக்கிறதே வழிபடுறதே என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு பின்னால் இதே சாப்டரில் பின்னால் சொல்லிட்டு வரப்போகிறா அம்பாளை. அதை போய் சொல்லிடுறேன். தாயாராக வழிபடுறதுனால என்ன பலன் அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய இருக்கிற குறை காமம் குரோதம். இந்த ரெண்டும் குழந்தைகள்கிட்ட கிடையாது. குழந்தையா இருக்கிறதே, சின்ன குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு ஏதானு காமம் உண்டா? ராகத்வேஷம் உண்டா? கிடையாது. யாரை பார்த்தாலும் தாவறது, யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது. வேடிக்கை என்னென்ன, இதுக்கு யார்ட்டையும் ராகத்வேஷம் இல்லாதோட இல்லை, இந்த குழந்தைய பார்த்தாலும் ராகத்வேஷம் இல்லை பெரியவாள் கூட இந்த குழந்தைய பார்த்தாக்க ஒரு அட்ராக்ஷன் வந்துடுறது. நம்ம வெசல போகிறதே யாரோ முன்ன பண்ண தெரியாத கண்ணங்க இருந்தால் கூட ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரிச்சின்னா உடனே நம்மளுக்கும் அதை உடனே ஒரு கிள்ளி ஒரு முத்தம் வச்சுருந்தா தேவையில்லை போல இருக்குது. அப்படின்னா இதோட வலிமை என்னன்னு தெரியாது. அந்த ராகத்வேஷம் இல்லாத ஒரு நிர்மலமான ஒருத்தர் இருந்தால் அவளை பார்த்தாக்க ராகத்வேஷம் இருக்கிறவாளுக்கு கூட அந்த க்ஷணத்தில் அது போய்டுறது. இது குழந்தையோட சுபாவம். அதுக்குன்னு தனியாக ஒன்று கிடையாது, ஒரு விருப்பு கிடையாது, ஒரு முதல்ல சங்கல்பம் கிடையாது இத்தை பண்ணணும் அத்தை பண்ணணும்னு. அது பாட்டுக்கு சிவனேன்னு கிடக்கு. ஆனால் இந்த தாயார் என்ன பண்ணுறா, இது இப்படி எந்த சங்கல்பமும் இல்லாத காமக்ரோதம் இல்லாத அப்படி இருக்கிறதுனாலே இந்த தாயாருக்கு இன்னும் அந்த குழந்தைகிட்ட அஃபெக்ஷனுக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம கை குழந்தையாக இருக்கிறதே நம்ம அம்மா நம்மள்ட்ட பிரியத்தில் இருந்தாப்புல நம்ம இனிமேல் ஆஃபீஸுக்கு போகிறதே நம்மள்ட்ட இருக்குமா? ஏன்னா இப்போ ஒரு தைரியம் வந்துடும் தாயார், அதெல்லாம் அவனே பார்த்துடணும் கெட்டிக்காரன் அப்படின்னு அவ கூட சித்த விலகிறாப்பில் இருக்குது. ஆனால் இந்த குழந்தையா இருக்கிறதே அவளால் விலக முடியாது. ஐயோ இல்லை 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 குழந்தை நான் ஒரு நிமிஷம் இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு பார்த்துக்கிறேன். அதனால் நாம் அந்த பக்தி பண்ணுறதே இந்த பகவானை தாயாராக பாவித்தோம்னா அந்த பகவானுக்கு என்ன பண்ணுது, அந்த மாத்திரு வாத்சல்யம் நம்மள்கிட்ட வந்துடுது. ஐயோ இந்த குழந்தைக்கு நம்மளை விட்டால் வேறு குழந்தை ஒன்றும் கிடையாது, அதனால நாம் அதை காப்பாற்றி தான் ஆகணும்னு அவளுக்கும் ஒரு மாறலாக நம்மளை கைவிட முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துடுறாப்புல இருக்குது. அதனால் அந்த தாயாராக அந்த தெய்வத்தையும் நாம் பக்தன்கிறத விட குழந்தையா இருந்து பாவிக்கிறதே, அந்த தாயார் சிசுங்கிற பாவத்தில் பக்தி பண்ணினா இன்னும் பலனும் அதிகமாக கிடைக்கிறது, நம்மளோட பக்தியும் வளர்றது, நமக்கு அனுகிரகம் நிறையா பூர்ணமாக கிடைச்சிடுது. இது எல்லாத்துக்கும் மேலே எந்த ராகத்வேஷம் போகணும், எந்த காமக்ரோதம் போகணும்னு இத்தனை சாதனையும் சொல்லியிருக்கோ அந்த சித்த சுத்தி ஸ்வபாவமாக கிடைச்சிடுறது, நேச்சுரலாக கிடைச்சிடுறது அந்த குழந்தைங்கிற எண்ணத்தில். இப்படி நமக்கு அந்த குழந்தைங்கிற எண்ணம் வரட்டும், அவளை தாயாருங்கிற அந்த பாவத்தில் மாத்திரு வாத்சல்யத்தில் கொண்டாடணும். அந்த பக்தி பண்ணுறதுக்குத்தான் நவராத்திரின்னு ஒரு பெரிய பண்டிகையே நமது சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கா. அந்த சரத்காலத்தை பற்றி சரஸ்வதி அப்படின்னு சொல்கிற டாப்பிக்லேயே சொல்லியிருக்கா. சரத்காலம் அப்படிங்கிறது இந்த ருதுக்களில் சரத் ருது அப்படின்னு சொல்கிறோம். அந்த புரட்டாசி மாதத்தில் ஆவணி புரட்டாசி ஐப்பசியில் வருது. இது அதில் பார்த்தேன்னா தேசம் முழுக்கலும் ஒரே சீதோஷ நிலையாக இருக்குது. ஒரு சமயம் பார்த்தேன்னா சம்மர் அப்படின்னா சித்திரை வைகாசியில் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தாக்க அதுவே 100 டிகிரி அப்படின்னா நம்மளால் தாங்க முடியல. இதே டெல்லிக்கு போனாக்க இதை விட எப்படி கூட இருக்குது, உஷ்ணத்துலேயும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதே போல் குளூரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்கழி மாதம்னா ஏதோ ஒரு போர்வையை போத்தின்னா போரும் அப்படின்னா அங்கே இனிமேல் நடுக்கி எடுத்து எல்லாம் உறைஞ்சி போகிறாப்புல தண்ணியே உறைஞ்சி போகிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இப்படி எதுவாக இருந்தாலும் மழைக்காலம்னு பார்த்துட்டேன்னா நமக்கு இங்கே சித்திரை வைகாசியில் நமக்கு இங்கே வெயில் ஒரே கொளுத்திட்டுன்னா இனிமேல் என்ன பண்ண மத்திய பிரதேசத்தில் கேரளாலாம் ஒரே கொட்ட ஆரம்பிச்சிருது, வைகாசிலேருந்தே மழை கொட்ட ஆரம்பிச்சிருது. நமக்கு ஐப்பசி கார்த்திகையில் ஒரே அடமழைன்னு பெஞ்சதுன்னா அவளுக்கெல்லாம் துளி கூட மழை இல்லை. இப்படி வெவ்வேறு சீதோஷனில் எக்ஸ்ட்ரீமாக இப்படியும் அப்படியுமா இருக்குது. ஆனால் தேசம் முழுக்கல எல்லா இடத்துலையும் ஒரே சீதோஷ நிலை, மிதமான ஒரு அந்த சீதோஷ நிலை
அதிகமான குளிரும் கிடையாது, அதிகமான உஷ்ணமும் கிடையாது. ஒரு சௌக்கியமாக, சரீரத்துக்கு சௌக்கியமாக இருக்கிற சீதோஷ்ண நிலை அப்படின்னா இந்த சரத்காலம் அப்படிங்கிற இந்த சரத் ருது. அந்த சரத் ருதுவில் எல்லாமே வெள்ளை வெளியர்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆகாசம் சரத்கால சந்திரன், சரத்கால சந்திரன் கவிகள்லாம் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன, சந்திரன் எப்பொழுதுமே வெள்ளை வெளியேன்னு ஜம்முன்னு இருந்தால் கூட இந்த சரத்காலத்தில் இன்னும் வெண்மையாக பிரகாசமாக இருக்கார். அப்போ ஆகாசம் முழுக்கலும் என்னன்னா எந்த இடத்துலையும் மேகக்கூட்டங்கள்லாம் அதிகமாக இல்லாத ஆகாசமும் நிர்மலமாக இருக்குது. அப்படி மேகம் இருந்தால் கூட வெள்ளை வெளியர்னு இருக்குது. இப்படி எல்லாம் வெளுப்பாகவே இருக்குது, எல்லாம் ஹிதமாக இருக்குது. அப்படி ஒரு ருதுவில் தாயாரை குழந்தைகள் கொண்டாடணும் அப்படின்னா என்ன ஒரு அழகான சம்பிரதாயமாக இந்த நவராத்திரிங்கிறத இப்போ பார்த்து வச்சுருக்கா அப்படின்னா அதுதான் நம்ம தேசத்தோட சிறப்பு. அந்த நவராத்திரியில் சரத் ருதுவில் 9 நாளைக்கு நவராத்திரி நாயகியர் அப்படின்னு அம்பாளை நாம் கொண்டாடுறோம். அதில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு 3 தேவதைகளாக நாம் உபாசிக்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல். பரபிரம்மங்கிறது சும்மா இருக்குது. அந்த சும்மா இருக்கிற இந்த பரபிரம்மத்தை தான் இந்த சக்தியான, அந்த பிரம்ம சக்தியான பராசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜியானது போய் சலனம் பண்ண வச்சு அப்புறம் சிருஷ்டி, ஸ்திதி, லயம் அப்படிங்கிற காரியங்கள்லாம் பண்ணுறது. அப்புறம் அது பஞ்சகிருத்திய பராயணான்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது. இப்படி ஒரு விவகாரத்தில் கிளப்பி விடுறதே இந்த பிரம்மத்தை, சும்மா இருந்த பிரம்மத்தை, சும்மா இருந்த சிவனை இப்படி விவகாரத்தில் கிளப்பி விடுறதே இந்த சக்தியினால தானே. அப்படி இருக்கிற அந்த ஆதியான ஆதிபராசக்தியை இந்த ரொம்ப ஹிதமான நம்மளோட ஆன்மீக சாதனைக்கு ரொம்ப சௌக்கியமான ஒரு காலம் இந்த சரத் ருது. அதில் இந்த தாயாரை வழிபடணும்னு அந்த பிரம்ம சக்தியாக இருக்கிற, விஷ்ணு சக்தியாக இருக்கிற, ருத்ர சக்தியாக இருக்கிற துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு 3 ரூபத்தில், தாயார் ரூபத்தில் நாம் கொண்டாடுறாப்புல நவராத்திரியில் சொல்லி வச்சிருக்கு. அந்த நவராத்திரியில் சிருஷ்டிகர்த்திரி, பிரம்மரூபா, கோப்திரி, கோவிந்தரூபிணி, சம்ஹாரிணி, ருத்ரரூபா, திரோதானகரீஸ்வரி அப்படின்லாம் நாம் சொல்லி அம்பாளை நாம் கொண்டாடுறோம். இந்த நவராத்திரியில் ரொம்ப உபவாசம்லாம் இருந்து எவ்வளவு கடுமையாக பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத யார் பண்ணி காமிக்க முடியும்? பெரியவா பண்ணி காமிச்சிருக்கா. நவராத்திரியில் பூஜை பண்ணால் நிர்ஜலமாக இருப்பாள். நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து நிர்ஜலமாக ஆரம்பிச்சு, பிரதமையிலேருந்து ஆரம்பித்து விஜயதசமியில் எல்லாம் பூர்த்தியாகி தான் அப்புறம்தான் பிக்ஷை, பட்டாபிஷேகமாகி அப்புறம்தான் பிக்ஷை. 9 நாளும் நிர்ஜலமாக உபவாசம் இருந்து, அப்போ கார்த்தாலையும் நவாவரண பூஜை உண்டு, ராத்திரியும் நவாவரண பூஜை உண்டு, கார்த்தாலையும் அபிஷேகம் உண்டு, ராத்திரியும் அபிஷேகம் உண்டு. பூஜை பூஜை பூஜை, இதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். இதுக்கு நடுப்புற பெரியவா என்ன பண்ணுவா, ஏதாவது க்ஷேத்திரத்தில் இருந்தால் இந்த கோவிலில் அந்த அம்பாளை போய் தரிசனம் பண்ணணும், இந்த அம்பாளை தரிசனம் பண்ணணும், பரவாபுரம் இத்தனை அமக்களமும் நடக்கும். ஹோமங்கள் நடக்கும், வேதபாராயணம் எல்லாம் நடக்கும். இப்போ அப்படி பூஜை பண்ணியிருக்கா. நவராத்திரி முடிஞ்சிருக்கு. பெரியவா அப்படி மேனால கையை வெளியில் சின்ன படுத்துன்னு இருக்கா. படுத்துண்டா கை அப்படியே செக்க செக்க கொப்பளமாக இருக்குது இந்த விரலில். இதை கூட இருந்தவர் பார்த்தார். ரொம்ப திக்கிட்டுது. பெரியவா பாட்டுக்கு அப்படியே பிரஜை இல்லாத மாதிரி படுத்துன்னு இருக்கா. இந்த தேகபாவம் கிடையாது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் பெரியவாள்கிட்ட சொல்கிறார், என்ன கையெல்லாம் இப்படி ஏதாவது சூடு விடுபட்டுன்னு விட்டாளா, எதனால் இப்படி கை கொப்பளிச்சிருக்கு அப்படின்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, தினம் குங்குமத்தை பிடிச்சி அர்ச்சை பண்ணினத்தினா அந்த குங்குமத்தில் படிக்காரம் இருக்குமோ இல்லையோ, அது கொஞ்சம் கை வெந்து போகும், அதனால வெந்திருக்குங்கிறான். இவருக்கு கேட்டவருக்கு ஆச்சு, என்ன அது நம்மளும் தான் குங்கும அர்ச்சனை பண்ணுறோம், என்ன கை வேகிற அளவுக்கு குங்குமத்தை ஒருத்தர் பிடிச்சி போடுவாளா, என்ன இப்படி கூட பண்ண முடியுமா? அவர் சொல்கிற மருந்து போடணும், வேணா நீ மருந்து போடும் அப்படிங்கிற, உனக்கு வேணா திருப்திக்கு மருந்து போடும். அப்பவும் பாருங்கோ, இவருக்காக இல்லை, நீ பாவம் என்னமோ எங்கேயும் வந்து எடுத்து நீ வேணுமோ போட்டு உன் மனசு இவளுக்கு வதிக்கிறது, சரி போட்டோம், உன் திருப்திக்காகவே ஏதானு பண்ணிக்கோ. அப்போ என்ன கையில் குங்குமத்தை பிடிச்சி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணினா கை வேகிற அளவுக்கு இவர் குங்குமத்தை பிடிச்சி போடுவார்னா அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு, ஏன் இப்படி பிடிச்சி போடணுமான்னு. அதுக்கு பெரியவா சொல்ற, என்ன பண்ணுறது, அப்படி அழுத்தி பிடிச்சி போட்டால் தான் அங்கே இருக்கிற அம்பாள் பாதத்தில் போய் விழுறது, இல்லையா போகிற வழியெல்லாம் விழுந்துடுறது. இப்படி ஒரு பாவத்தில் யாராலையானு பூஜை பண்ண முடியுமா? நாமளாக இருந்தோம்னா என்ன பண்ணுறோம், புஷ்பத்தை போட்டோம்னா குங்குமத்தை போட்டோம்னா அம்பாள் பாதத்தை தவிர மீது எல்லா இடத்துலையும் விழுந்திருக்கு. ஆனால் பெரியவாளோட அந்த பாவத்தை பாருங்கோ, அப்படி குங்குமத்தை எடுத்து போட்டால் அம்பாள் பாதத்தில் போய் அவள் சரணத்தில் விழணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஜாகிரதை பண்ணணுமோ, அழுத்தி பிடிக்கணுமோ அழுத்தி பிடிக்கணும், அப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. இப்படி ஒரு பாவத்தில் பெரியவா பூஜை பண்ணின்னு இருக்கா அப்படின்னா
அப்படிலாம் பெரியவா பூஜை பண்ணினதுனால தான் இன்றளவுக்கும் இப்படி ஒரு 21ஆம் நூற்றாண்டுலேயும் இப்படி இந்த கலியிலையும் இன்னமும் ஏதோ கொஞ்சமான மழை பெய்யுறது, எல்லாரும் இத்தனைக்கு நடுப்புறையும் இத்தனை கூத்துக்கு நடுப்புறையும் இன்னமும் நாமெல்லாம் ஏதோ சௌக்கியமாக இருக்கோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் அப்படிலாம் ஒரு பூஜை பண்ணினத்தோட பலன் அப்படின்னு தெரியுது. நவராத்திரியில் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாமளும் நவராத்திரி பூஜை எல்லாரும் பண்ணுறோம், நித்தியமே பூஜை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த பூஜை பண்ணுறத இப்படி பெரியவாளை நினச்சின்னோம்னா நிச்சயம் நமக்கும் அதே மாதிரி பக்தி வந்துடும். அப்படி வந்துடுத்துன்னா பெரியவாளுக்கு என்ன அம்பாள் அனுகிரகம் பண்ணாலோ அதை அனுகிரகத்தை நமக்கும் பண்ணியே ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பின்னால் சொல்ல போகிறா அந்த அம்பாளோட சரண தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது, அந்த அம்பாளோட சரணம் வேற இல்லை, குருவோட சரணம் வேற இல்லை, அம்பாள் வேற இல்லை, குரு வேற இல்லை, குருமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி ரூபிணி, குருமண்டல ரூபிணி அப்படின்லாம் அம்பாளை வர்ணிக்கிறது. அந்த அம்பாளோட சரண தியானத்தை பற்றி சொல்கிறா. அது எப்படி இருக்குன்னு சீதள சரணம், கோமள சரணம். அதை பார்த்தாலே ஒரு ஃபோட்டோ இருக்கே, பெரியவாளோட 2 பாதத்தை மட்டும் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கா, பார்த்தேன்னா தெரியும். அது என்ன 100 வயசு கிழவரோட காலாவா தெரியுது, என்னமோ 100 நாள் குழந்தை கால் மாதிரி இருக்கு. அது பன்னீர் ரோஸை கொடுத்து கூட அது கூட இந்த கலர் கொஞ்சம் சுமாராக இருக்கும் போல இருக்கு, அதோட மென்மை கூட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் போல இருக்கு. அந்த பாதத்தை பார்த்தா ஐயோ இப்படி ஒரு கடினமான புஷ்பத்தை தூக்கி அது மேலே போட்டாக்க இதுக்கு கன்னி போயிடுமோன்னு பயப்படுறாப்புல ஒரு பாதம். கூசும் மலர் பாதம்ங்கிறார் மாணிக்க வாசகர். அந்த பகவானோட பாதத்தை பார்த்தா என்னால் பூவை போடணுன்னா கூட பயமாக இருக்கே, இந்த பூ போட்டு அடிபட்டுருமோன்னு இருக்கு, அவ்வளோ மென்மையாக இருக்குன்னு. அந்த கோமள சரணம், சீதள சரணம் அப்படி இருக்கிறதுனா குளிர்ந்த சரணமாக இருக்குது. அப்படிதான் அம்பாளோட திருவடி அழகு இருக்கான். காளிதாசன் சொல்கிறாரு, பரமேஸ்வரன் அந்த பாதத்தை தூக்கி எப்படி இந்த கல்லு மேலே வைக்கிறதுக்கு யோஜனை என்ன பண்ணும், அவளோட காலை பிடிச்சி பாணிகிரகணம் ஆகி பார்வதி கல்யாணம் ஆகி அதை பிடிச்சி தூக்கி வைக்கணும்னா ஐயோ இந்த காலை தூக்கி எப்படி கல்லு மேலே வைக்கிறது, அப்படி இருக்கு குளிர்ந்த சரணம். ஆச்சாரியாள் என்ன பண்ண, மூக பஞ்சசதியில் மூகாச்சாரியால் பண்ணியிருக்கார் பாதாரவிந்த சதகம் அப்படின்னு 100 ஸ்லோகம் அம்பாளோட அந்த பாதத்தாமரையை பற்றியே அப்படி வர்ணிக்கிறார். வேதாந்த தேசிகன் பாதத்தை பற்றி வர்ணிக்கிறார், பாதுகையை வர்ணிக்கிறார். இப்படி எல்லா மகான்களும் என்ன பண்ணுறான்னு அந்த பகவானோட பாதத்தையே வர்ணிக்கிறார். ஏன்னர் இனிமே அதுக்கு ஈடா இணையா ஒன்றும் சொல்ல முடியல, அதை நினச்சிருந்தாலே போடுமே, அந்த பகவானை முழுக்க நினைப்பானே. அவ்வளவு தூரத்துக்கு நம்ம மனசுல இடம் இல்லைன்னா அந்த பிஞ்சு பாதம். இன்னைக்கு நாம கோகுலாஷ்டமி அப்படின்னா ஒரு மாவலியான கோலம் போடுறோம், போட்டாக்க என்னென்ன அதில் ஆற்றுல வரத்தே அதை காலை வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. இது என்ன கையால் போட்ட கோலம் தானே, என்ன நிஜமாவே கிருஷ்ணரோட காலா, ஏன் நம்மளால வைக்க முடியலன்னு. அதுதான் நம்மளோட தேசத்தோட பெருமை, பாவம். எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கா பாருங்களேன், எப்படிலாம் நமக்கு அந்த பக்தியை வளர்க்கறதுக்கு என்னென்ன விதத்திலாம் நம்மளுக்கு அந்த பகவானோட சரணத்தை ஞாபகப்படுத்தலாம், நம்மளுக்கு பக்தியை வளர்க்கலாம்ங்கிறதுக்காக பண்ணியிருக்கா. அந்த பிஞ்சா பாதம் போட்டு அப்படி வரைஞ்சி அதில் நாம் வச்சுன்னு பூஜை பண்ணுறதே, இந்த பாதஸ்மரணை பண்ணுறதே நம்மளை அறியாத நாம் மனசில் இருக்கிற அழுக்கு அத்தனையும் போயிடுது, அதுக்கப்புறம் அண்டவே முடியாது. அப்படி இருக்கிற அந்த அம்பாள் வேற இல்லை, அம்பாளோட சரணம் வேற இல்லை, குரு வேற இல்லை, குருவோட சரணம் வேற இல்லை அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லுது. இது எதுக்கு சொல்றது, பெரியவா எப்படி நவராத்திரியில் அம்பாளுக்கு பூஜை பண்ணினாலோ, நித்தியம் சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜை பண்ணாலோ, அதே மாதிரி நாமளும் அதே சந்திரமௌலீஸ்வரர் அதே அம்பாளோட ஸ்வரூபமாக இருக்கிற பெரியவாளையும் பெரியவா பாதத்தையும் பெரியவா பாதகையும் தினமே பூஜை பண்ணலாம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகசியயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்திய ஓம்கார மர்ம பிரதிபாதினிபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம். அந்த குருபாதுகா பஞ்சகத்தில் பகவத்பாதால் குருபாதுகையை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு அந்த மர்மெல்லாம் விளங்கிடுமா. எவ்வளவு வேதாந்த விசாரம் பண்ணினாலும், எத்தனை தத்துவஜானத்தை நம்ம சம்பாதிச்சுட்டாலும் அந்த ஓம்கார மர்மம் விளங்கிடுமா, ஹ்ரீங்கார மர்மம்லாம் விளங்கிடுமான்னர். அப்படி விளங்க முடியாத அந்த விளக்கத்துக்கு அப்பாற்பட்ட அந்த மர்மங்கள்லாம் கூட அந்த குருபாதுகையை ஸ்மரிச்ச மாத்திரத்தில், சிரசில் தரிச்ச மாத்திரத்தில், பூஜித்த மாத்திரத்தில் விளங்கிடும் அப்படின்னு சொல்கிற. அப்படின்னா அந்த குரு பாதுகை அம்பாள் பாதுகையை நாம் பூஜை பண்ணோம். சரி, இது ஏதோ நம்ம குரு பாதுகை வேற இல்லை, அம்பாள் வேற இல்லை, குரு வேற இல்லை, அம்பாள் வேற இல்லைன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். இது ஏதோ உபச்சாரத்துக்கு சொல்கிறதாகவும் இருக்கலாம். அந்த குருவே நமக்கு அப்படி சொல்லிட்டார்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டார்னா, கடம் விநாயகராமோட தம்பி சுபாஷ் சந்திரன் அப்படின்னு பெரிய வித்வான்,
அவருக்கு பெரியவாள்கிட்ட அளவிட முடியாத பக்தி. இந்த பெரியவாளை சாட்சாத் ஈஸ்வரன்னு பக்தி பண்ணுறதுக்கு புரிஞ்சுன்னு பக்தி பண்ணுறதுக்கு முன்னால் காமாட்சிகிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி. அவர் வேடிக்கை என்னென்னா, குங்குமம் இட்டுண்டா கூட காமாட்சி குங்குமத்தை தான் இட்டுவர். அப்படி ஒரு தீவிர வெறி அப்படின்னு சொல்லலாம். அப்படி காஞ்சிபுரத்துக்கு போய் அப்பப்போ அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறது, புடவை சாத்துறது, அர்ச்சனை பண்ணுறது, இப்படியே இருந்தவர். அதுக்கப்புறம் இவர் பிரதோஷ மாமாவோட சித்தப்பா புள்ள தம்பி முறை. அப்புறம் மாமா சொல்லி சொல்லி ஏண்டா பெரியவா பிரத்யட்சமாக காமாட்சி அவா தான், எல்லாம் குரு சாட்சாத் பரபிரம்மம்னு சாஸ்திரம் சொல்கிறது, அதில் கூடவா நமக்கு நம்பிக்கை வேண்டாம், ஆச்சாரிய தேவன்னு வேதம் சொல்கிறது, அப்போ கூடவா நம்பப்படாது, வேதம் சாஸ்திரத்தை கூட நம்ப தான் நம்மளோட அஜ்ஞானம் இருக்குமா, அதனால் பிரத்யட்சமாக பெரியவா காமாட்சியாக இருக்கா அப்படின்லாம் சொல்லி சொல்லி அப்புறம் பெரியவாள்கிட்ட பக்தி வந்து அதை உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுத்து, காமாட்சி கோவிலுக்கு போகிறது நின்று போயிடுத்து. பொதுவாகவே ரெகுலராக மடத்துக்கு போகிறவாளுக்கு தெரியும், இந்த மடத்துக்கு போயின்னு இருக்கவா ரெகுலராக என்ன பண்ணுவா, பெரியவாள்கிட்ட இருக்கிறதே நேராக பஸ்ஸை விட்டு இறங்குவா, மடத்துக்கு போவா, பெரியவாளை தரிசனம்னா எத்தனை நேரம் முடியுமோ பண்ணுவா, ஆற்றுல வேலை வந்துடுத்துன்னா உடனே நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடிடுவா, போயிடுவா, மற்ற பற்றியும் எதை பற்றியும் கவலை இருக்காது. அப்படி இவர் பண்ணின்னு இருக்கார். அப்படி பண்ணியிருந்தவருக்கு ஒரு நாளைக்கு சந்தேகம் வந்துடுத்து, என்ன இந்த காமாட்சி கோவிலை தாண்டி இத்தனை தரம் போகிறோம், நம்ம இந்த காமாட்சி கோவிலுக்கு எத்தனை தரம் வந்திருப்போம், எப்படிலாம் ஆசையாக இருந்திருப்போம், இப்போ எங்கே போச்சு இந்த ஆசையெல்லாம், இந்த பக்தியெல்லாம். இப்போ பெரியவாளை பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நேரம் இடத்துக்கு போகணும்னு தோணும், பெரியவாளை பார்க்கணும், காரியம் முடிஞ்சு கொடுத்து உடனே ஆற்றுக்கு போகணுன்னு தான் தோன்றது, வழியே இங்கேயே போகணும்னு தோணல. இது ரைட்டாக தப்பான்னு ஒரு பயம் வந்துடுத்து, சந்தேகம் வந்துடுத்து. இப்போ நிஜமாவே காமாட்சிகிட்ட இருக்கிற நமக்கு அன்பு போயிடுத்தா, பக்தி போயிடுத்தா, இப்போ இது சரியா தப்பா அப்படின்னு ஒரு சந்தேகம். இதை எப்படி இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது, யார் நிவர்த்தி பண்ண முடியும்? 2 பேர் பண்ணலாம். ஒன்றா காமாட்சி பண்ணணும், இல்லை பெரியவா பண்ணணும். காமாட்சி நம்மள்கிட்ட பண்ணுற அளவுக்கு நமக்கு பலம் இல்லை. இந்த கவலையோட ராத்திரி சந்தேகத்தில் படுத்துன்னு இருக்கார். அங்கேயே ராத்திரியில் தங்குவர். மறுநாளைக்கு வெடிகாரத்தால் இவர் தரிசனத்துக்கு நிற்கிறார். யாரோ ஒரு அம்மா, அவள் தரிசனத்துக்கு வந்தவா பழம் புஷ்பம் எல்லாம் வச்சுருக்கா, அதில் 2 கவரில் காணிக்க வச்சுருக்கா. பெரியவாளை விசாரிச்சுட்டு இது என்ன வச்சுருக்கேன்னார். இல்லை பெரியவாளுக்குன்னு காணிக்க வச்சுருக்கு அப்படின்னார். ஏன் 2 கவர்னா? அந்த அம்மாவும் காமாட்சி பக்த போல இருக்குது. இல்லை நான் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டேன், இவ்வளோ ரூபா காமாட்சிக்கு செலுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன், அதை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன் 2 கவரில், ஒன்று காமாட்சி கோவிலுக்கு, இன்னொன்று பிரத்யட்சமாக காமாட்சி பெரியவாளுக்குங்கிறா. அந்த அம்மா வரத்தையே காமாட்சி காமாட்சின்னு 1000 வாழ்த்தவா சொல்லிட்டு பெரியவாளை கொண்டாடின்னு வரா. இதுவே சுபாஷுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு இருந்தது. ஏன்னா ராத்திரி தான் நினச்சிருந்தோம் காமாட்சியும் பெரியவாளும் ஒன்றா, நாம் இப்படி நினச்சிட்டு இருக்குமே, இதனால தப்பா, அம்பாளுக்கு கோபம் வந்துருமா அப்படின்னா நமக்கு சந்தேகம் வந்தால், இந்த சந்தேகத்தை போக்கணும்னா நாம் நினச்சிக்கல, நம்மளை மாதிரி இன்னும் யாரோ நினச்சிட்டு இருக்காங்கிறதுக்காக ஒரு சுவாசினி வாக்கா வரது காலங்கார்த்தால் அப்படின்னு நினச்சி நிற்கிறது. இது மாதிரி கவர் 2 வச்சுருக்கேன்னு பெரியவா சொல்கிறா. அந்த 2 கவரையும் எடுத்துட்டு, அது சரி, ஒன்று காமாட்சிக்கு, அப்புறம் இன்னொன்று என்ன தனியாக காமாட்சி கோவிலுக்கு வேற அப்படின்ட்டு 2ம் எனக்கு தான் எடுத்து உள்ளே வச்சுன்னுட்டா. இதை இப்படி பண்ணிட்டு அடுத்தது அந்த அம்மாவை பார்க்கல, சுபாஷ ஒரு பார்வை, என்ன இதுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் வேணுமா 2 ஒன்றுங்கிறதுக்கு, இல்லை வேறு தானே இன்னும் பண்ணணுமான்னு ஒரு க்ஷணம் நினச்சிண்டாக்க. புதுக்கோட்டையில் இந்த திருச்சியில் இருக்கா மலைக்கோட்டை மாமி அப்படின்பா, அந்த அம்மா அப்படி தான் பெரியவாளுக்கு தீபா, அந்த ஸ்திரீகள்லாம் வந்தால் மடத்தில் கற்பூர ஆரத்தி எடுக்கிற வழக்கம், சுவாசினிகள்லாம். இந்த அம்மா கற்பூர ஆரத்தி எடுக்கணும்னு வரா, கதவு சாத்திட்டா பெரியவா கதவை. ஒரு ஸ்திரீகளோட சென்டிமெண்ட்லாம் அவளுக்கு ஒரு பயம் வந்துடுத்து, கவலை வந்துடுத்து, என்ன நம்ம ஆரத்தி எடுக்க வரத்தே கதவு சாத்தி கொடுத்தேன்னு. இதை அந்தரியாமையாக இருக்கிற பெரியவாளுக்கு தெரிஞ்சது. உடனே கூட இருக்க சொல்ல, அவளை போய் காமாட்சி கோவில் அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்துட்டு ஆற்றுக்கு போய் சொல்லுங்கிறா. இந்த அம்மா மனசு வருத்தப்பட்டுருக்காளே, சொன்னோன்னே சரி பெரியவா சொல்லியிருக்கா, அங்கே போனால் ஆரத்தி எடுத்தா. ஆனால் மனசில் ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்குது. பெரியவா சொன்னாலே அங்கே போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வந்தவோ ஆற்றுக்கு போகாத, என்னமோ திருப்பி பெரியவாள்கிட்ட வரணும்னு தோணித்து வந்திருக்கா. வந்தால் இப்போ கதவு திறந்துருக்கு. கதவு திறந்தோடனே சரி இப்போ கதவை தொடங்கி திருப்பி இங்கேயும் ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு இப்படி தட்டில் கற்பூரத்தை ஏற்றி எடுத்தால், அடுத்த க்ஷணம் என்ன அப்படின்னா, அங்கே உள்ளுக்குள்ளே பெரியவாளை காணும். என்ன இருந்ததுன்னு, காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோவிலில் என்ன அலங்காரத்தில் பச்சை புடவையோடு அம்பாளை பார்த்தாலோ அதே இங்கே தெரியுது. அந்த காட்சி அப்படியே தெரியுது. இன்னமும் அந்த அம்மா மலைக்கோட்டையில் இருக்கா. அந்த அம்மா சொல்லுவோம், ஒரு க்ஷணம்தான்
எனக்கு அங்கே போய் என்ன இங்கே பெரியவாளுக்கு ஆர்த்தி எடுக்க முடியலையே, நமக்கு இது மாதிரி ஆயிடுத்தேன்னு மனசில் ஒரு தாபப்பட்டால் பெரியவா காமாட்சிக்கு போயிடுன்னா, காமாட்சிக்கு எடுக்கிறதும் பெரியவாளுக்கு எடுக்கிறதும் ஒன்றா நமக்கு ஒரு அஜ்ஞானத்தினால வரலாம். ஆனால் பெரியவா இங்கே திருப்பி பெரியவாளுக்கு வந்து காமிச்சோன்னு என்னமுண்டா, அங்கே எடுத்து தான் இங்கே, இங்கே எடுத்து தான் அங்கே, உனக்கு ஏன் திருப்தி இல்லைன்னா இந்த காபாத்துக்கு ஒரு எண்ணத்தையும் ஒன்றா அப்படின்னு காமிக்கிறா. அப்படி அந்த காமாட்சி வேறே இல்லை, பெரியவா வேறே இல்லை, அம்பாள் வேறே இல்லை, பெரியவா வேறே இல்லை. அந்த குருமண்டல ரூபிணி, குருமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி ரூபிணின்னா சஹஸ்ரநாம சொன்ன வார்த்தை சத்தியம் அப்படிங்கிறத பல பேருக்கு அனுபவமாக ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த நவராத்திரியில் அந்த பெரியவாளோட அந்த பாதுகையும் அந்த திருப்பாதத்தையும் எப்படி பெரியவா அம்பாளுக்கு பூஜை பண்ணாலோ சந்திரமேஷுக்கு பூஜை பண்ணாலோ அது மாதிரி பண்ணி வழிபட நமக்கு இன்னும் பக்தி சுலபத்தில் பழுத்துரும், பக்குவம் ஏற்பட்டுரும். அப்படி இருக்கிற அந்த நவராத்திரியை அந்த தாயாரை ஜெகன்மாதாவை 3 நாளாக கொண்டாடுறோம். 9 நாளில் 9 நாளில் இந்த நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா 1916ஆம் வருஷம் பெரியவா முதல்ல மகேந்திர மங்கலத்திலேருந்து வித்யாபியாசம்லாம் முடிஞ்சு கும்பகோணம் மடத்தில் நவராத்திரி கொண்டாடினா, அப்போ தான் பெரியவா மேஜருங்கிற ஸ்டேட்டஸ் வந்தது. 21 வயசானதுனால இந்த மடத்து நிர்வாகம் நேரடி பார்வைக்கு அது வரைக்கும் ஒரு காப்பாளர் மூலியமாக இருந்தது. முதல்ல இந்த கொண்டாடுறா அவ எப்படி நடந்ததுன்னர், அந்த 1916ஆம் வருஷம் கும்பகோணம் மடத்தில் பெரியவா ஒரு நவராத்திரி கொண்டாடினாப்பில் நபூதோ ந பவிஷ்யதி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு முன்னாலே அப்படி நடந்திருக்குமான்னு தெரியாது, இன்னுமே நடக்குமான்னு தெரியாது. அப்படி ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கும் கும்பகோணம் மடத்தில் போனேன்னா இந்த வாசலில் யானை மாதிரி குதிரை மாதிரி எல்லாம் ஒரு சட்டம்லாம் அடிச்சிருக்கோம். அதெல்லாம் அப்போ அந்த நவராத்திரிக்காக தீப அலங்காரத்துக்காக லட்ச தீபம் போடணும் அப்படின்னுட்டு, அந்த லட்ச தீபம்னா ஏதோ லட்சம் அகலை வாங்கி வச்சு 1000 அகலை வாங்கி வச்சு அங்கங்கே விளக்கேற்றணும்னு இல்லாத, அதில் டிசைனாக யானை மாதிரி குதிரை மாதிரி அப்படி இப்படிலாம் டிசைன்லாம் போட்டு அந்த மடம் முழுக்கல ஜெகஜோதியாக லட்ச தீபம், லட்சார்ச்சனை, இன்னும் வேத பாராயணங்கள், சங்கீத கச்சேரி, திரும்பின இடம்லாம் அல்லோல கல்லோலம் அமக்களம், லட்ச போஜனம், இத்தனையெல்லாம் பண்ணி நவராத்திரி நடந்தது. இந்த நவராத்திரி நடந்தது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, அதுக்கு மடத்து குறிப்பிலேருந்து தெரியறது, அதுக்கு செலவழிச்சது 50,000 ரூபா செலவழிச்சிருக்கா. இது அன்னதானம் இல்லாத, அன்னதானத்தை அன்னதான சிவன் அவர் தனி, அவரோட ஏற்பாடு அப்படின்னா அதுக்கு தனி, அதையும் சேர்த்தேன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துடலாம் கணக்கு. அப்படின்னா ஒரு 1916ஆம் வருஷத்தில் ரூபா நோட்டுனா ஜனங்களுக்கு என்னன்னு தெரியாத காலத்தில் ₹1,00,000 செலவழித்து ஒரு நவராத்திரி பண்ண முடியும் அப்படின்னா, இவ்வளவு இன்ஃப்ளேஷனில் இந்த காலத்தில் கூட இவ்வளவு ஆடம்பரமாக எல்லா காரியம் பண்ணுற காலத்தில் கூட நம்ம நவராத்திரிக்கு ₹1,00,000 செலவழிக்கணுமா தெரியல. ஆனால் பெரியவா செலவழித்து காமிச்சா. ஏன்னர் ஆச்சாரியனாக இருக்கிறதுனால தாயாரை கொண்டாடணும்னா எப்படி கொண்டாடணும், அது கணக்காக பார்க்கறது அம்மாவுக்கு பண்ணுறதுக்கு, தாயாரை கொண்டாடுறதுக்கு அது எவ்வளவு கிராண்டுன்னர், நமக்கு எவ்வளவுக்கு அவ்வளோ பிரியம் இருக்கோ பக்தி இருக்கோ அவ்வளோக்குள்ள கிராண்டாக அது போகும், அவ்வளோதான். இதுக்கு எல்லையே கிடையாது. என்ன பக்திக்கு தான் அல்ல எல்லையா, இல்லை அனுகிரகத்துக்கு எல்லையா, ரெண்டுத்துக்கும் எல்லை கிடையாது. அப்படி பண்ணினா இந்த நவராத்திரியை பார்த்துட்டு அது பத்திரிகையெல்லாம் வந்தது, எல்லாம் வந்தது. ஒருத்தர் பெரியவாளுக்கு லெட்டர் போட்டிருந்தார், என்ன இப்படி ஒரு அதிசய நவராத்திரியாவுக்கு நான் பேப்பர்லாம் பார்த்தேன், எனக்கும் மடத்து மேலே ஒரு அபிமானம் உண்டு பிரியம் உண்டுனால நான் அதை ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்த்தேன், பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஜெகன்மாதாவான பராசக்தியை இப்படியெல்லாம் ஜனங்கள் கொண்டாடிட்டு அந்த தாயாரோட குழந்தைகள எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், அதுக்கு இப்படி இருக்கிற காரியங்கள்லாம் பெரியவா மாதிரி வழிகாட்டிகள்லாம் ஆச்சாரியெல்லாம் இருந்துட்டு பண்ணி காமிச்சுன்னு இருக்கா, அப்படிலாம் பாராட்டி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு லெட்டர் போட்டிருந்தேன். யாருன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஏன்னா அவருக்கு அம்பாள் பக்தராக இருந்ததுனால, சாக்தராக இருந்ததுனால இந்த நவராத்திரி வழிபாட்டில் இப்படி ஒரு கிராண்டாக நடந்ததில் அவருக்கு ஒரு அபிமானம் பிரியம், அதை இந்த நன்றியை தெரிவித்து பெரியவாளுக்கு லெட்டர் போட்டிருந்தார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்படி அந்த நவராத்திரியில் பெரியவா கொண்டாடி இருக்கா. அந்த தாயாரை நாம் தெய்வமாக கொண்டாடு அப்படின்னு மாத்திரு தேவோ பவன்னு தானே சொல்கிறது, தாயாரை தெய்வமாக கொண்டாடுன்னு சொல்கிறது. அதே திருப்பி போட்டால் தெய்வத்தையே தாயாராக கொண்டாடலாமே, அம்மாவை தெய்வமாக கொண்டாடுன்னா அது ஏன் தெய்வத்தை அம்மாவாக கொண்டாடக்கூடாது? அதைத்தான் இந்த நவராத்திரியில் நம்ம பண்ணுறோம், ஜெகன்மாதா ஜெகன்மாதான்னு. இப்படி தெய்வமே அம்பா தாயாரும் வந்து துத்துனா அது இன்னும் பருத்தி புடவையாக காய்ச்சாப்புல, ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வந்தாப்புல. அந்த தாயார் பாவத்தில் நம்ம அம்பாளை கொண்டாடுன்னா 2 ரிஷிகளுக்கு மட்டும் வித்தியாசமாக ஆசை வந்தது. என்னன்னு, அந்த தாயாரை குழந்தையாக கொண்டாடணும்னு. ஏன்னர் குழந்தையும் தெய்வமும்
கொண்டாடுற இடத்துலன்னு சொல்கிறா. இந்த குழந்தைகளையும் தெய்வத்தையும் கொண்டாடணும். குழந்தை இருந்துன்னா சித்தைக்கு கொடுத்துன்னு அதுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துன்னு ஒரு பிஸ்கட்டை கொடுத்துன்னு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு அப்படி பண்ணாதான் அது குஷியாக இருக்குமே வழிய இல்லையா ஒரு 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 உருண்டு இங்கே உட்காராதான் இத்த பண்ணாதே இத்த பண்ணாதுன்னு அதிகாரம் பண்ணே இருக்கக்கூடாது குழந்தைகள்கிட்ட. குழந்தைய கொண்டாடணும். அது மாதிரி சுவாமின்னு இருந்துன்னா ஆற்றுல அப்பப்போ ஏதோ லட்சார்ச்சனை பண்ணும், அஷ்டோத்திரம் பண்ணும், சஹஸ்ரநாமம் பண்ணும், ஒரு விஷயம் ஏதானும் கொண்டாடிகிட்டே இருந்தால் தேவதைகளுக்கு பிரீதி, தெய்வத்துக்கு பிரீதி. அதை போல் இந்த குழந்தையும் தெய்வம் கொண்டாடுற இடத்துலங்கிறா. ஆனால் இந்த ரிஷிகள் என்ன பண்ணாங்க, அந்த தெய்வத்தையே குழந்தையா வச்சுன்னு கொண்டாடினா ரெண்டுமே சேர்ந்து. யாரு அப்படின்னார், பிருகுங்கிற ஒரு மகர்ஷி, காத்தியாயனருங்கிற ஒரு மகர்ஷி. இந்த பிருகுங்கிற மகர்ஷிக்கு என்னென்னா சாக்ஷாத் ஜெகன்மாதாவான மகாலட்சுமியை குழந்தையா வச்சுன்னு கொண்டாடணும்னு. வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் தாயார்னு அங்கே அம்பாள்னு சொல்கிறது இல்லை, தாயார் தாயார். அம்பாளுங்கிறதே வேற ஒன்றும் இல்லை, அம்பாளுங்கிற வார்த்தை தான் அம்மானு. அம்பா அப்படிங்கிறது தான் அம்மா. இந்த பாவெல்லாம் மாவாயிடுறது. இவருக்கு இந்த ஜெகன்மாதாவான தாயார் தாயார்னே சொல்கிறாளே, அப்படி இருக்கிற இந்த தாயாரை குழந்தையா கொண்டாடணும்னு அதுக்காக தபஸ் பண்ணினர் பிருகு. அப்படி தபஸ் பண்ணி மகாலட்சுமியை குழந்தையா அடைஞ்சு அவர் ஆனந்தப்பட்டர் கொண்டாடி. அதனாலே மகாலட்சுமிக்கு பார்கவி அப்படின்னு பேர். பிருகுங்கிற மகர்ஷிக்கு பொண்ணா பிறந்து இருந்ததுனாலே பார்கவி அப்படின்னு பேர். கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஷாரங்கபாணி அப்படின்னு 6ஆம் அமுதன்கிற பெரிய திவ்ய தேசம். அதில் இருக்கிற தாயாருக்கு பேர் கோமளவல்லி தாயார்னு பேர். அந்த தாயார் என்ன பண்ணார் அப்படின்னார், படிதாண்டா பத்தினி அப்படின்னு அவ்வளவு அழகார் கோமளவல்லி தாயார். இந்த அம்மாவை இந்த தாயார் அந்த கோமளவல்லியை பொண்ணா அடையணும்னு ஒரு மகரிஷி தபஸ் பண்ணினர். ஹேம ரிஷி மண்டபம்னே இன்னமும் அந்த எய்தாப்புல பொத்தாமரையில் இருக்குது. இந்த ஹேம ரிஷிங்கிற ரிஷி அவர் இந்த கோமளவல்லி தாயாரை மகாலட்சுமியை குழந்தையா அடையணும் இப்படி பிருகு ஆசைப்பட்டாப்புல அவரும் ஆசைப்பட்டிருக்கார் போல இருக்கு. அடைஞ்சு அதுக்கப்புறம் சாரங்கபாணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த ஸ்தல புராணத்தில் சொல்றது. இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன், எங்கேயோ பிருகுங்கிற மகர்ஷி பண்ணியிருக்கார், இங்கே பார்த்தாக்க ஹேம ரிஷி பண்ணியிருக்கார், அப்படி எல்லாம் தெரியறது. அதனாலே அவளுக்கு பார்கவின்னு பேரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல பராசக்தியான பார்வதியை குழந்தையா அடையணும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டார் காத்தியாயனருங்கிற மகரிஷி. அந்த காத்தியாயனருங்கிற மகரிஷி தபஸ் இருந்து அந்த பார்வதியை பொண்ணா அடைஞ்சதுனாலே அவளுக்கு பேர் காத்தியாயினின்னு பேர். காத்தியாயினின்னு சொல்ல முடியும். அந்த துர்கையோட காயத்ரியிலே காத்தியாயனாய் வித்மஹே அப்படின்னு அந்த காத்தியாயன மகரிஷிக்கு பொண்ணா பிறந்ததுனாலே காத்தியாயினி அப்படின்னு பேர். இந்த காத்தியாயினியா அவர் கொண்டாடினர். அதைத்தான் நாம் எல்லாரும் காத்தியாயினி மகாமாயேங்கிறோம். இது கிராமத்து ஜனங்கள், அடிமட்டத்து ஜனங்கள் முதற்கொண்டு இந்த உபாசனை இருந்ததுக்கு என்ன சாட்சின்னு அதுக்கு பெரியவா சொல்றா. இன்னைக்கும் பார்த்தேன்னா கிராமத்துல காத்தாயின்னு கோவில் பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, இந்த காத்தியாயினி தான் காத்தாயி. அந்த காத்தியாயினி உபாசனை ஜனங்கள்கிட்டலாம் இருந்திருக்கு. இன்னும் கிராம தேவதை நாம் ஏதோ துர்தேவதை அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே இந்த சாஸ்திரத்தில் சொன்னதுதான். இந்த காத்தியாயினிங்கிற தேவதைகள் நாம் உபாசிக்கிறதே தான் காத்தாயி அப்படின்னு சொல்லி கலோக்கியெல்லாம் சொல்கிறா. பிடாரி அம்மன் கோவில்னு பேர். இந்த பிடாரிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஸ்ரீவித்யால பெரிய விஷயமா பேரா சொல்லியிருக்கு பராபட்டாரிகா அப்படின்னு. அந்த பட்டாரிகா தான் படாரின்னு ஆயிடுத்து. அது எப்படி தெரியும் அப்படின்னர், அந்த ராஜாவோட மானியங்கள் செப்பேடு இருக்கு, அதுல என்னங்க பட்டாரிகா மானியம் அப்படிங்கிறது பிடாரி மானியம் அப்படின்னு இருக்கு. பட்டாரிகா மானியம் இருக்கு, பிடாரி மானியம் இருக்கிறதுலேருந்தே இந்த மருவி இருக்கிறதுலேருந்து அந்த பிடாரிங்கிறது பட்டாரிகா தான் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி பேச்சாயின்னு ஒன்று சொல்லுவா, வேற ஒன்றும் இல்லை, வாக்தேவதை தான். வாக்குக்கு யாரு அதிபதி? சரஸ்வதி. பேச்சுக்கு ஆயின்னா அம்மா தானே. பேச்சுக்கு அம்மா, பேச்சுக்கு பேச்சாயி. இதுலேருந்தே தெரியறது நமக்கு இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிறதுனா இன்னும் கிராம தேவதைகளில் அது முதற்கொண்டு இருந்து நமக்கு இந்த உபாசனை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த குழந்தையா அம்பாளை கொண்டாடினது அப்படின்னர் ஏதோ பிருகு மகரிஷி பண்ணர், அந்த ஹேம ரிஷி பண்ணினர், காத்தியாயனர் பண்ணர் அப்படின்லாம் பார்த்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேய மகரிஷி உப்பிலியப்பன் கோவில் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு பூமாதேவி பொண்ணா இருந்து பண்ணினா அப்படின்னு, மலையத்வஜனுக்கு மீனாட்சி இருந்து பண்ணினா, குழந்தையா இருந்து ஆனந்தத்தை கொடுத்தா அப்படின்லாம் பார்க்குறோம். ஏன்
பெரியாழ்வாருக்கு ஆண்டாளாக இருந்து அதே பூதேவி வந்து குழந்தையா இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்படி நாம் அம்பாளை தெய்வமாக கொண்டாடுறோம், தாயார தெய்வமாக கொண்டாடுறத மாற்றி அந்த தெய்வத்தையே அந்த தாயாரையே குழந்தையாகவும் கொண்டாடுறதுங்கிறது இன்னும் அழகாக இருக்குது. அப்படியும் கொண்டாடி இருக்கான்னு தெரியுது. இப்படி என்ன பண்ணினாலும் சரி நமக்கு முக்கியம் அம்பாள். இதைத்தான் பெரியவா சொல்கிறா, எனக்கு முக்கியம் அம்பாள் அப்படின்னு. என்ன இவருக்கு மட்டும்தானா முக்கியம், மற்றவாளுக்கெல்லாம் முக்கியம் இல்லையா? ஏன் இப்படி பெரியவா சொல்கிறா அப்படின்னர், ஒன்றும் இல்லை. பெரியவா தனக்கு முக்கியம்னு ஒன்று சொல்லிட்டா இது உலகம் முழுக்க எல்லாருக்கும் முக்கியம்னு அர்த்தம். அப்படி ஏன்னா அவருக்கு இதுதான் முக்கியம், அது முக்கியம் இல்லை, அப்போ இதுதான் முக்கியம்னா மற்ற எல்லாம் முக்கியம் இல்லையாங்கிற சர்ச்சை வரலாம். பெரியவா ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணான்னு, அந்த அம்பாள்கிட்ட உபாசனை தாயார்கிட்ட நமக்கு எப்படி இருக்கணும், பக்தி வரணுங்கிறதுக்காக தன்னை முதல்ல பக்தனாக வச்சுக்கிறா. அம்பாளோட பக்தர்லேயே முதல் தலையாய யாருன்னா பரமேஸ்வரன் தான் சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி எனக்கு முக்கியம் அம்பாள் அப்படின்னு சொல்கிறா. அது காரணம் வேற ஒன்றும் இல்லை, முன்னாலே சொன்னாப்புல அந்த தாயாரா நினைச்சுன்னு உபாசிக்கிறதே நம்மளோட காமக்ரோதாதி ரோகங்கள்லாம் போயிடுறது. நம்ம மனசு குழந்தை மனசாகிடுறது. குழந்தை மனசாக தானே பெரியவா இருந்திருக்கா. எப்படி குழந்தைகளோட குழந்தைகளா பெரியவா விளையாடுவா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். விளையாட சொல்லியே பாப்பா. கங்கா மாமி அப்படின்னு மாமி, அந்த மாமியோட பேரம் பேத்தி, பொண்ணு வைத்து புள்ள வைத்து பொண்ணு ரெண்டும் உட்காந்துருக்கையெல்லாம் ஒரே விஷயம் சங்கர் அப்படின்னு வா ரெண்டு பேரும். பெரியவா என்ன பண்ணா வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்து தங்கிட்ட இருக்கிற அந்த குழந்தையில முன்னால் உட்காத்தி வச்சுன்னுப்பா. வாழைப்பழத்தை ஒத்தட்ட கொடுப்பா, கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பா. என்ன பண்ணுற அப்படின்னா உடனே அந்த பையன்கிட்ட கேட்குறா, ஏண்டா உனக்கு கொடுத்தேன், உங்கள் அத்தை பொண்ணு தானே, அவளுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னா. இல்லை ஒன்று தான் இருக்குது அப்படின்னாக்கா அதில் பாதி வெண்டு கூட. இப்படி விண்டு கொடுக்க சொல்கிறது இல்லையா, ரெண்டு பழத்தை இந்த பழத்தை கொடுத்துட்டு அவனுக்கு கொடுங்கிறது, இப்படி எல்லாம் விளையாடுவா. ஏன் அப்படின்னு அந்த பெரியவா சொல்ற, அந்த ஈகை குணம் குழந்தையிலேருந்து வரணும். ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கு, சாப்பிட்டுருந்தா பெரியவா எதேச்சும் அந்த பக்கம் வந்தா, என்ன சாப்பிட்றேன்னு, ஐஸ்கிரீம் தாத்தா வேணுமா அப்படின்னு கேட்டுது. குழந்தை தானே, இதான குழந்தை, தாத்தா வேணுமா அப்படின்னா உடனே பெரியவா சிரிச்சுட்டே, நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை, ஏன்னா ஒன்றை மாதிரி இருக்கிறதே எங்களால் ஐஸ்கிரீம்லாம் கிடையாது, சாப்பிட்டதில்லை, நான் இப்போ சாப்பிட முடியல அப்படின்ட்டு உடனே பெரியவா என்ன சொல்கிறா, நீ கொடுப்பியா அப்படின்னா. கொடுப்பேன் நீங்கள், அப்போ ஒன்று பண்ணு அப்படின்ட்டு மடத்தில் வேலை செஞ்சுன்னு இருக்கா. அந்த மாட்டு கொட்டாயெல்லாம் வேலை செஞ்சு வழக்கு அவளோட குழந்தையெல்லாம் அழிச்சுன்னு சொல்லி, இவாளுக்கெல்லாம் வாங்கி தரியா, எனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு அந்த குழந்தைய விட்டு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வச்சு அந்த 4-5 குழந்தையோட ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. இவா என்னமோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை விட ஆனந்தமாக அமிர்தம் சாப்பிட்டாப்புல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்போ சொல்கிறா, இப்படி பண்ணினான்னா குழந்தைகளுக்கு வரும், கொடுக்கணுங்கிற உடனே எப்போ வரும். எதுவாக இருந்தாலும் அதுவும் சாப்பிட்ற விஷயத்தில் நமக்கு மட்டும் அனுபவிக்கணும், நமக்கு மட்டும் அனுபவிக்கணும். வேதாந்தத்தை சொன்னால் போருமா, இது எல்லாருக்கும் உடனே எல்லாரும் வைக்கணும், எல்லாரும் ஈவது கரவேல் உபதேசம் பண்ணிட்டா போருமா, அதை என்ன பண்ணணும், இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது குழந்தைகளாக இருக்கிறதே தான் முடியும். ராமகிருஷ்ண தீட்சிதர் அப்படின்னு அடையப்பல ராமகிருஷ்ண தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு வித்வான் இன்னமும் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அந்த காலத்தில் என்னமுன்னா அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் ஸ்கூல்லலாம் எல்லா ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்துருந்தா, அதுக்கு சம்ஸ்கிருத வித்வான்கள் இவரும் சம்ஸ்கிருத் பண்டிட். திடீர்னு அரசாங்கம் என்ன பண்ணிடுத்து, சமஸ்கிருத ஸ்கூல்லேருந்து எடுத்தா பாதி பேருக்கு வேலை போயிடுத்து. இவாளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் அவள் என்ன பண்ணினா சட்டத்தில், சப்போஸ் வீட்டுக்கு அனுப்ப முடியவாள் அனுப்புறது, அப்படி அனுப்ப முடியாத நிர்பந்தமாக இருக்கிறவாள் வேறு ஏதானும் கீழ் கிளாஸ்க்கு பாடம் எடுங்கன்னு சொல்கிறது. இவள் என்ன பாடத்தை எடுப்பா, கணக்கு எடுக்க முடியுமா, சயின்ஸை எடுக்க முடியுமா? இதுக்காகவே பல வித்வான்கள், சம்ஸ்கிருத வித்வான்கள் அப்புறம் தமிழ் போய் படித்து புலவர்களாகி ஆகி அப்புறம் தமிழ் எடுத்திருக்கா. அதனால தான் நீங்கள் பார்த்தேன்னா இப்பவும் சில பேர் இருக்கா, சமஸ்கிருதத்துலேயும் பெரிய சிரோமணியாக இருப்பா, தமிழ்லையும் புலவராக இருப்பா, ரெண்டுத்துலையும் இருக்குது. வேடிக்கை என்னென்ன, அரசாங்கம் இப்படி பண்ணின ஒரு தப்புனால ஏதோ இவாளுக்கு ரெண்டும் எடுத்து படிச்சுக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அப்படி இந்த ராமகிருஷ்ண தீட்சிதருக்கு கீழ் கிளாஸ்க்கு ஏதோ 1வது 2வதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி எடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துலேருந்து உத்தரவு வந்துடுத்து. இது அவருக்கு மனசுக்கு சரியாக வரல. என்னது நம்ம என்னமோ பெரிய கிளாஸ்க்கு எடுத்துன்னுட்டு சம்ஸ்கிருதம் எடுத்துட்டு இந்த கீழ் கிளாஸ்க்கு போய் இனிமேல் இதுகளோட
என்ன ஆனால் நான் சொல்லித்தரதா அப்படின்னு அவருக்கு முதல்ல ஒரு கௌரவ குறைச்சலாக தோணித்தோ என்னமோ தெரியல, மனசு இடம் கொடுக்கல. அதனால் வேலையை விட்டுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு, எதுக்கு அப்படியானு வேண்டாம் அப்படின்னு. இவரோட ஃப்ரெண்டு டன்லப் கிருஷ்ணன், இவர் பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கார். போகிறதே இவா 2 பேர் சேர்ந்து தான் போவா. இவரை கூப்பிட்டார், எனக்கு மனசு சரியில்லைப்பா, எனக்கு இப்போ பெரியவாள்லாம் பார்க்குற மூடில் இல்லை அப்படின்னு இவர் அடிச்சுட்டார். அங்கே போகணுன்னு பெரியவா என்ன 2 பேர் ஜோடியாக வருவேன், நான் தனியாக வந்திருக்கேன்னு கேட்டால், இல்லை இல்லை இது மாதிரி தீட்சருக்கு மனசு சரியில்லை. ஏன் என்னவா அவனுக்கு அப்படின்னு. இது மாதிரி ஸ்கூலில் வந்துடுத்து, அதனால் கீழ் கிளாஸில் போய் அவர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவர் மனசு சரியாக வரல, அதனால் வருத்தமாக என்ன பண்ண போகிறானா அப்படின்னு. இல்லை வேலையை விட்டுறதா இருக்கார் அப்படின்னு. அதுக்காக வேலையை விட்டுவிடுவோனா அப்படின்னு. இவருக்கு 2-3 பொண்கள்லாம் இருக்கா, கல்யாணம் பண்ணணும், இன்னும் குடும்ப பாரம் அத்தனையும் இருக்குது, வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுறது. உடனே பெரியவா சொல்கிறா, என்ன குழப்பம் அவனுக்கு, எதுக்கு மனசு ஒடியணும், அவன் எந்த பரம்பரையில் வந்திருக்கான் தெரியுமோ, அப்பயே தீட்சிதர் பரம்பரையில் வந்திருக்கான், அவள் தீட்சிதருக்கு எப்படி இருந்தார்னு அவன்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு ஒரு கதை சொல்கிறா. அப்பயே தீட்சிதர் பெரிய சிவபக்தர், மகான். அவருக்கு ஒரு நாளைக்கு சந்தேகம் வந்துடுத்து, நமக்கு நிஜமாகவே பக்தி இருக்கா இல்லை சும்மா வெளியோட்டமாக இருக்கா, உள்ளுக்குள்ளே ஆழ்ந்த பக்தி இருக்கா அப்படின்னு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும்னு. எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது பக்தியை? 2 ஸ்டேஜில் தான் நம்ம மனசில் அந்தரங்கத்தில் இருக்கிறது வெளியில் வரும், வாக்காக வரும், வெளியில் ஒழிக்க தெரியாது. அது என்னென்னா, ஒன்று குழந்தை ஸ்டேஜ். குழந்தைகளுக்கு உள்ள ஒன்று புறம் ஒன்று வச்சு பேசுறதுங்கிறதே அதுகள்கிட்ட கிடையாது. என்ன மனசில் இருக்கோ அப்படியே உளறிடும். நாம் என்ன பண்ணுவோம், பெரியவாளாக இருந்தால் சமாளிப்பான், ஏதோ குழந்தை வளர்றது அப்படிமா, அது வளரல, அதுதான் உண்மையை சொல்லியிருக்கு. இது தீட்சிதருக்கு அப்படி நினச்சார். குழந்தையாக போகணுன்னா இப்போ இனிமேல் 60 வயசுக்கு மேலே வேறு இனிமேல் ரிவர்ஸ் கீர் போட்டு எப்படி குழந்தையாக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்தது என்னென்ன, பைத்தியம் மனசில் வச்சுக்க தெரியாது, உளறிடும் எதுவாக இருந்தாலும். ஸோ ஒன்றா பைத்தியமாக இருந்தால் மனசில் இருக்கிறது மறைக்காத உளரும், குழந்தையாக இருந்தால் உண்மையை சொல்லிடும். இந்த குழந்தையாக போகிறதுக்கு இப்போ சான்ஸ் இல்லாத போயிடுத்து, ஆனால் பைத்தியமாக போகலாம். அதுக்கு இவர் எல்லா கலைகளிலும் வித்வானாக இருந்ததுனால இந்த ஊமத்தங்காயை சாப்பிட்டாக்க பைத்தியம் பிடிக்கும்னு அது ஏதோ சாஸ்திரம் இருக்குது போல இருக்குது. இதை இவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தணும்னு தோணித்து. விபரீத பட்ச தான், ஆனால் ரிசல்ட் வரப்போகிறது பெரிய ரிசல்ட்டான வரப்போகிறது. அதனால் இவர் டெஸ்ட் பண்ணதுக்கு ஊமத்தங்காய் என்ன தன் சிஷ்யாளுக்கெல்லாம் சொன்னார், இதை முறியறதுக்கு பைத்தியம் முடிச்சு பைத்தியமாக ஐஸ் முழுக்கள் தான் என்ன பண்ணுறது, இதை எப்படி இதுக்கு முறிவுங்கிறதுக்கும் மருந்து இருக்குது, அதை அவளுக்கு உபதேசம் பண்ணார். நான் இப்போ மருந்து இந்த ஊமத்தங்காயை சாப்பிட்டு பைத்தியமாக போயிடுவேன், அது கொஞ்ச நாளைக்கு நான் பைத்தியமாக இருக்கேன், நான் பைத்தியமாக இருக்கிறதே ஏதானு உளறினாக்க என்ன உளறேங்கிறத எழுதி மட்டும் வச்சுங்கோ அப்படின்னர். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். இவர் பைத்தியம் ஆகிட்டார், உளறினர். அவள்லாம் இருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டா. அப்புறம் இத்தனை நாள் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எனக்கு மருந்து கூட சரியாக போயிடுனார். மருந்து கொடுத்தா சரியாக போச்சு. ரொம்ப க்யூரியாசிட்டியோட நான் ஏதானு உளறினேன், என்ன வாய் ஓயாத உளறினேன்னார். எழுதினேன், எழுதியிருக்கான். என்ன கொண்டான்னு பார்த்தா 50 ஸ்லோகம், 50 பரமேஸ்வரன் மேலே புழிஞ்சு எடுத்த ஸ்லோகம். அதுக்கு பேரே இன்னமும் உன்மத்த பஞ்சாசத்துன்னு பேர். உன்மத்தம்னாலே பைத்தியம், ஊமத்தைக்கு பேரும் உன்மத்தம்னு பேர். அதனால தான் பரமேஸ்வரனுக்கு உன்மத்த சேகரன் அப்படின்னா என்னென்ன, பைத்தியம் தலைக்கு ஏறி விடுத்துங்கிற மாதிரி இவர் தலையிலையும் ஏறி இருக்கான். என்ன ஊமத்தம்பூ, அந்த உன்மத்த பஞ்சாசத்துன்னு 50 ஸ்லோகம் பரமேஸ்வரன் மேலே அப்படி அபூர்வமாக பொழிஞ்சு தள்ளினர். இதை பார்த்தோன்னே தீட்சருக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பா பைத்தியமாக இருந்தால் கூட நமக்கு பரமேஸ்வர பைத்தியமாக தான் இருக்குது, ஈஸ்வர பைத்தியமாக இருக்குது, அது பிடிச்சா பிடிக்கட்டுமே. பகவான்லாம் மகான்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, அந்த பைத்தியம்னா வேணுங்கிற, அந்த வெறின்னா ஏற்படணும், அந்த பைத்தியம்னா எனக்கு வேணும், வரணும், பிடிக்கணும்னா ஆசைப்படுறேன். அதாவது சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படின்னு பெரிய மகான். அவரோட குரு காஞ்சி காமகோடி பீடத்தில் 57வது பீடாதிபதியார் ஸ்ரீமத் பரமசிவேந்திர சரஸ்வதிங்கிற மகான். அவர் எப்பேற்பட்ட மகான் அப்படிங்கிறதுக்கு சிஷ்யரோட ஞானத்தை பார்த்தாலே தெரிஞ்சுன்னுடலாம். இவர் பேரும் சிவராமகிருஷ்ணன்னு பேர், அவர் பேரும் சிவராமகிருஷ்ணன்னு பேர். இவர் தர்க்கத்துலலாம் ரொம்ப கெட்டிக்காரர். இவாள்லாம் திருவெச்சநல்லூரில் இருக்காரா. இந்த திருவெச்சநல்லூரே ஒரு பண்டிதர்கள் நிறைஞ்ச ஊராக இருந்திருக்குன்னு தெரியுது. சதாசிவ பிரம்மேந்திர பிறந்து வளர்ந்தெல்லாம் அங்கே தான். இவர் என்ன பண்ணார், திருவெண்காட்டில் இந்த ஆச்சாரியால் இருக்க, இவர் பெரிய வேதாந்தத்தில் கெட்டிக்காரர் இருந்ததுனால எல்லா இடத்துலேருந்தும் வித்வான்கள்லாம் வந்து இவர்கிட்ட வேதாந்த விசாரம் பண்ணுறதுக்கு வருவா. அப்போ இந்த சிவராமகிருஷ்ணன்கிற இவர் வாசல்லையே நின்றுருப்பார். இவரும் கெட்டிக்காரராக இருந்ததுனால வந்தவாழ்கிட்டலாம் சொல்ல என்ன பேசணும் அப்படின்னு உள்ள குருட்ட விட மாட்டார். இவரே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுடுவார். பண்ணினா இவருக்கே ஈடு கொடுக்க முடியாது, எல்லாரும் ஓடி போயிடுவா அப்படின்னு பயம். இவர்கிட்டே இப்படி இருக்காருன்னா சிஷ்யரே இப்படி இருந்தாருன்னா குரு எப்படி இருப்பார். இப்படியே போய்டுறா. இவர் வரவாளெல்லாம் இப்படி வாக்குவாதம் பண்ணி 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 அவளை வாயடைச்சு எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சுடுறார்.
இது எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. என்னடா இது, அவரை போய் பார்க்க மாட்டேன். அதில் இவர் இல்லாத போது ஒரு நாளைக்கு யாரோ வந்துட்டா, பல வித்வான்கள்லாம் வந்து சொன்னான், உங்கள் சிஷ்யன் எல்லார் வாயும் அடைக்கிறார், நீங்கள் கொஞ்சம் அவருக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடாதா? வரவாளெல்லாம் இப்படி நந்திகேஸ்வரர் மாதிரி வாசலே நின்று எல்லாரையும் துரத்துடுறார், நீங்கள் கொஞ்சம் அவரை அடக்கமாக இருக்க சொல்லி நீங்கள் சொல்லப்படாதா அப்படின்னா. உடனே கூப்பிட்டார், சிவராமகிருஷ்ணான்னு கூப்பிட்டார். உன் வாயை அடைக்காதான்னு. இதான் கேள்வ, உன் வாயை அடைக்காதா சித்த அப்படின்னு. சதாசிவ பிரம்மா என்ன பண்ணார், இதையே உபதேசம் எடுத்துட்டு அன்னியிலேருந்து பேச்சை விட்டார். வாயை அடைக்கிறது என்ன, இன்னமே வாயை திறக்காது. அதுக்கப்புறம் தான் எப்பேற்பட்ட பிரம்மநஷ்டராக இருந்து அவதூதராக இருந்து சரீரத்தில் என்ன இருக்குது வஸ்தனம் இருக்கா இல்லையான்கிற கூட தெரியாத ஸ்திதி இல்லாத பிரம்மனிஷ்டராக இருந்து அப்படியே சஞ்சாரம் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ண முடியும், இனிமேல் ஆசிரமாவது விஸ்வமாவது எதில் வைக்க முடியும்? அது அப்படியே சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, என்ன உங்கள் சிஷ்யம் பைத்தியமாக திண்டாடி ஊர் முழுக்க சுற்றின்னுக்கான், அவனை கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அடக்கி வைக்கப்படாதான்னு. அதுக்கு இந்த பரமசிவேந்திரா அழுதாளாம், என்னன்னு, அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையேன்னு, அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையே. உபதேசம் பண்ண குருவுக்கு சிஷ்யருக்கு இந்த நிஷ்டை ஏற்பட்டுறது, உபதேசம் பண்ண குரு இன்னும் அந்த ஸ்திதி வரலையேன்னு வருத்தப்பட்டார், அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையேன்னு வருத்தப்பட்டார். அப்படின்னா எதுக்கு சொல்ல வரேன், இந்த பைத்தியம் பிடிக்கிறதுனாலும் அப்படி ஒரு பிரம்மனிஷ்டரா பைத்தியம் பிடிச்சா, பக்திமானா பைத்தியம் பிடிச்சா அதை விட பாக்கியம் கிடைக்குமா? இதைத்தான் அப்பைய தீட்சிதர் அப்படியே சந்தோஷப்படுற, இந்த பைத்தியத்திலேயே நமக்கு ஈஸ்வரன்ட்ட தானே மனசு இருந்ததுன்னு. இந்த கதையை பெரியவா சொல்றா. இந்த டன்லப் கிருஷ்ணன்ட்ட சொல்லி, உன் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லு, அவரோட மூதாதையர்னு அப்பைய தீட்சிதருக்கு ஏன் பைத்தியமானான்னு, குழந்தையா மாற முடியல, அதனால தான் போனார். அவர் மாறுற சான்ஸ் இருந்ததுன்னா குழந்தையா தான் வேறுப்பார், ஆனால் அது மாற முடியலங்கிறதுனால பைத்தியமா போனார். அவரோட தீட்சிதருக்கு கிடைக்காத பாக்கியம் இவனுக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லு. குழந்தைகளா பழகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. குழந்தைகளோட பழகணும்னா நம்ம மனசும் குழந்தையாயிடும். அவனுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதை என்னமோ வருத்தப்பட்டு என்னமோ பிரிஸ்டீஜ் இஷ்யூ எடுத்துட்டு வேலையை விடுறேங்கிறான். இவன் குழந்தைகளுக்குன்னா அரஞ்சைய விரும்பு, தர்மம் சர சத்தியம் வத. இந்த தர்மத்தை எப்போ சொல்லலாம்? குழந்தைகள்கிட்டலாம் சொல்லலாம். காலேஜில் போய் சொல்ல முடியுமா? இல்லை வயசு வந்த பசங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? அதனால் குழந்தைகளுக்கு தர்மத்தை சொல்லி கொடுக்குற பாக்கியம் ஈஸ்வர அனுகிரகத்தில் அவனுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம். வேலையை விட சொல்லாத, இது போய் பார்த்தா தெரியும், இதை விட இனிமேல் மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமான காரியம் கைங்கரியம் இல்லைன்னு இப்படி உபதேசம் பண்ணி அனுப்புகிறா. இதை கிருஷ்ணன் ராமகிருஷ்ண தீட்சிதர் சொல்ற, அப்படியே கண்ணால் தாரதாரியாக விட்டு, என்ன ஒரு பார்வை பாருங்களேன். இதான் மகான்களோட பார்வைக்கும் நம்மளோட பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். நாம் உடனே எமோஷனலாக நமக்கு என்னமோ டீக்ரேட் பண்ணிட்டு அப்படியே அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பெரியவா எப்படி பார்க்குறான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் அந்த உத்தியோகத்தை விடாத இருந்து 4 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு கை நிறைய பென்ஷனோட காஞ்சிபுரத்தில் உட்காந்துன்னு மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னா தீட்சிதர் சொல்றாப்புல, அன்னைக்கு மட்டும் பெரியவா அப்படி கண்ணை திறக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த வயசுலேயே வேலையை விட்டுட்டு இனிமேல் குழந்தையெல்லாம் கரையேற்றுறதுக்குள்ளே என்னமோ திண்டாடி தெருப்பொறுக்கி இருப்போம். அது இல்லாத பெரியவா சமயத்தில் தடுத்தாட்கொள்றா. அப்படின்னா அந்த குழந்தைகளா பழகிறது தான் என்ன. ஞானிகள்லாம் எப்படி இருப்பான்னா, ஒன்று பால்ய அவஸ்தையில் இருப்பா, குழந்தைகள் மாதிரி இருப்பா, இல்லை பைத்திய மாதிரி இருப்பான்னு தானே வேதாந்தம்னு சொல்கிறது. அப்படி அந்த குழந்தைகளாக நாம் இருக்கணும். அதுக்காக தான் பெரியவா எனக்கு முக்கியம் அம்பாளுங்கிறா. அந்த குழந்தைகளாக இருந்தால் அங்கே காமம் இல்லை, குரோதம் இல்லை, வெறுப்பு இல்லை, வேணுங்கிறவா இல்லை, வேண்டாதவா இல்லை, எல்லார்ட்டையும் பிரியமாக இருக்குது. இதுகளோட இந்த பாவத்தினாலே பார்க்குறவாளுக்கெல்லாமும் இந்த குழந்தைகள்கிட்ட பிரியம் ஏற்படுறது. அப்படி இருந்ததுனால தான் பெரியவா ஒரு குழந்தையாவே, காமாட்சியோட குழந்தையாவே தான் தன்னை பெரியவா பாவிச்சு, இந்த அம்பாளோட குழந்தையாவே, அம்பாளோட தாசனாவே தன்னை வச்சுண்டு அந்த பக்தி பண்ணினான். அதனால தான் பெரியவாளே எல்லாருக்கும் பிடிச்சேன். ஏன்னா இது குழந்தை தானே, பேர் தான் இவருக்கு பெரியவர், ஆனால் இது குழந்தை, பெரிய குழந்தை இது. அப்படி அம்பாள்கிட்ட பண்ணின்னு அந்த பெரியவாள்கிட்ட நமக்கு வரத்தே பக்தி வந்தால் நாமளும் குழந்தையாயிடும். நாமளும் அந்த குழந்தையில இந்த பெரியவரோட குழந்தையாக இருக்கணுங்கிறது தான் ஆசை. அப்படி நம்மள்கிட்ட மனசு போய் நிற்க மாட்டேங்கிறது எதுலேயும். இனிமேல் அத்தை பண்ணு இத்தை பண்ணு அப்படின்னா நமக்கு நிற்க மாட்டேங்கிறது. அப்படி நிற்காத மனசை நிற்க வைக்கணும் அப்படின்னா அந்த மனசே ஒன்றா மனசை நிற்க வைக்கணும், இல்லையா மனசே இல்லாத நிலையை பண்ணிக்கணும். இந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு பாவமே கிடையாது. அதுகளுக்குன்னு ஏதாவது தனியாக மனசு உண்டா, அதுக்கு ஏதாவது பிளான் உண்டா, இது உண்டா, ஒன்றும் கிடையாது. அப்படி
ஒரு மனசும் இல்லாத நிலையாக அந்த குழந்தைகள்ங்கிறது இருக்குது. அதை அந்த அம்பாளோட சரணாரவிந்தத்தில் நாம் அர்ப்பணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாம் குழந்தையாக இருக்கிறது, அவளை ஜெகன்மாதாவாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பக்தி நமக்கு வரட்டும். அந்த தேவியோட திருவடி தியானத்தை எப்பொழுதும் நாம் வச்சுப்போம். அதுக்கு தான் பாராயணம், ஜபம், தியானம் அப்படின்னு 3 ஸ்திதியை சொல்கிறது. அம்பாளோட சரணத்தை எப்பொழுதும் தியானம் பண்ணுன்னா எத்தனை பேரால் முடியும்? நமக்கே எத்தனை நேரம் முடியல. அப்போ அந்த தியானம்ங்கிறது சதா அம்பாளோட சரண தியானம் வரத்துக்கு என்ன பண்ணுங்கன்னு முதல்ல பண்ண வேண்டியது பூஜை. அந்த பூஜையை நித்திய பூஜை பண்ணி 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 பார்க்க அது நம்ம மனசில் உள்ள ஏறி 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 என்ன ஆயிடுதுன்னு அப்புறம் அதே ஸ்மரணையாக போயிடுது. அந்த ரெகுலராக பூஜை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பாருங்கோ, எங்கேயான வெளியூருக்கு போனால் கூட என்னமோ கை குழந்தைய விட்டுட்டு வந்தாப்புல என்ன நடக்கிறதோ, என்ன எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த பூஜை ரூமை விட்டு வெளியில் வருமோ அவ்வளவுக்குள்ள அதோட எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நாம் ஏதோ பூஜை தானே, வெளியில் எது இந்த வெளி வேஷம்லாம் எதுக்கு மனசில் இருந்தால் போகாத, மனசில் ஒரு நாளும் முடியாது. மனசில் வரத்துக்கு தான் வெளியில் இத்தனையும் சொல்லியிருக்கு. அந்த பாராயணம், அதே மாதிரி மந்திர ஜபங்களை பண்ணுறது பண்ணினா அந்த தியானம்ங்கிறது நமக்கு தானே சித்திக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அம்பாளோட இன்னொரு லீலையில் முக்கியமானது என்னென்னா, இயற்கை ஏமாத்துறது, அம்பாளும் ஏமாத்துறான்னு. என்னையாது தாயாருங்கிற இளங்களே என்னமோ பரிசா சொல்லிட்டு ஏமாத்துவளா அப்படின்னார். என்ன பண்ணுறது? மகாமாயா. இயற்கை எப்படி ஏமாத்துறதுன்னர்? நமக்கு எப்படி ஒரு காமக்ரோதத்தை கொடுத்துருக்கு, ஆசையை கொடுத்துருக்கு, நம்ம வீடு நம்மளோடது நான்கிற பாவத்தெல்லாம் கொடுத்துருக்கு. இது எதுக்காக நமக்கு ஒரு காமம் இருக்குது? இது வேண்டான்னு எல்லாரும் சொல்கிறா. அது ஏன்னா இந்த காமத்தை சிருஷ்டி பண்ணினதே அந்த அம்பாள் தானே, ஈஸ்வரன் தானே. இது வேண்டாம், நமக்கே வேண்டான்னு தெரியுறதே, அவளுக்கு வேண்டான்னு தெரியல, வச்சிருக்கப்படாதோன்னார். அதுக்கு தான் பெரியவா சொல்றா, இப்படி நமக்கு ஒரு காமம் இருக்கிறதோ, ஒரு குடும்பம் இருக்கிறதோ, நமக்கு ஒரு சம்சாரம்னு இருக்கிறதோ, ஏதோ நம்மளோட ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறோம், இதில் நமக்கு ஏதோ ஒரு திருப்தி ஏற்படுது, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷமாக இருக்குது, கல்யாணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்குங்கிறப்பல இல்லையோ. இப்படி எப்போ பாரு நம்ம மனசு எங்கேயோ அங்கேயும் இங்கேயும் பரிதவிச்சுன்னு இருக்கிற மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை நடுப்பு ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்காக இந்த லௌகீகத்தில் சில சௌக்கியங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி ஈஸ்வரன் இதை எதுக்காக இந்த காமத்தை வச்சார், இதெல்லாம் ஆசையெல்லாம் வச்சார், இந்த பந்தத்தை வச்சார்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட சௌக்கியத்துக்காக அப்படிங்கிறத விட இப்படி நம்மளுக்கு ஒரு காமம் இருக்கிறதுனால, ஒரு சம்சாரம் இருக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னர், பல ஜீவன்கள் தங்களோட பாவத்தை கழிச்சுக்க, பிராரப்தத்தை கழிச்சுக்க ஒரு ஜென்மா கிடைக்கிறதுக்கு சான்ஸாக இருக்கு. ஒருத்தருக்கு காமமே இல்லைன்னா, ஒருத்தரும் பிறக்கவே இல்லைன்னா அவளோட பிராரப்தம் எப்படி கழியும்? அதனால பல ஜீவன்களோட பிராரப்தம் கழியணும், அவளுக்கு சத்கதி கிடைக்கணுங்கிறதுக்காக சில பேருக்கு காமம்லாம், எல்லாருக்கும் காமம் இருக்கிறாப்புல, இந்த ஆசை இருக்கிறாப்பெல்லாம் பண்ணியிருக்க. இதைத்தான் ஏமாத்துறதுன்னு, தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக அந்த பராசக்தி நமக்கு ஏதோ ஒரு சௌக்கியமாக ஒரு சின்ன ப்ளஷரை கொடுக்குறாப்புல நம்மளை வச்சுட்டு எனக்கு என்னோடதுங்கிற ஆசையில் நம்மளை ஏமாத்தின்னு இருக்கு. அப்போது இதை புரிஞ்சுனுட்டோம்னா இதுவும் நமக்கு ஒரு தோஷம் இல்லாத, அதுவும் ஈஸ்வரார்ப்பணம் அப்படிங்கிறது தெரியும். அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம இந்த அஜ்ஞானத்தில் மாட்டிக்க மாட்டோம். பல மகான்கள் பார்க்குறோம், குடும்பஸ்தர்களாக இருந்துட்டு குழந்தைகள் குட்டியோடு இருந்தெல்லாம் எப்படி ஞானிகளாக இருந்திருக்கா அப்படின்னா, நம்மளை மாதிரி அவள் வெறும் லௌகீகமாக இல்லாத, இது ஈஸ்வர சங்கல்பம், ஏதோ நடக்கிறது அம்பாளோட இச்சை அப்படின்னு அவள் இருந்ததுனால அப்படியும் இருக்க முடியுங்கிறது தான் இந்த விஷயம் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கிற அந்த அம்பாள் காமாட்சிங்கிற நாமதேயத்தோட காஞ்சிபுரத்தில் அந்த ராஜதானியில் பராபட்டாரிகாவா லலிதா மகா திரிபுர சுந்தரியாக இருக்கா. அந்த காமாட்சிங்கிற அந்த தத்துவம் என்ன, அந்த காமாட்சியோட பெருமை என்ன அப்படிங்கிறது பெரியவாங்க இந்த தெய்வத்தின்கள் முதல் பாகத்தில் பக்கமாக வர்ணிச்சுன்னு போகிறா. ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அவசியம் இதை படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அந்த ஒரு காரியமும் இல்லாத அந்த பரபிரம்மம் தான் அந்த சிவம் அப்படிங்கிறது. இந்த சக்தியோட ஒரு லீலையினால் இத்தனை சிருஷ்டி ஸ்திதி லயம் திரோதானம் அனுகிரகம் அப்படின்னு பஞ்சகிருத்தியங்களை பண்ணிட்டு இந்த உலகத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த மகாமாய இதெல்லாம் தான் பண்ணுமா அப்படின்னர். இப்படி இதுவே படைப்புக்கு இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறதே, இது அத்தனையிலேருந்து விடுபடுறதுக்கு காரணமாக இருக்கிற ஞானமாகவும் இருக்குது.
எப்படி யாரு திரைய போடுறாளோ அவளே திரைய விளக்குறாப்புல, யாரு வீட்டை பூட்டின்னு போறாளோ அவளே வீட்டை திருப்பி திறக்கிறாப்புல, இவளே தான் அஜ்ஞானத்துல மாயையில எல்லாரையும் மயக்கி எல்லாரும் இந்த லீலா நாடகம் பிரபஞ்சத்துல எத்தனையும் பண்றா. அவளையே நாம வழிபடுறதுனால என்ன பண்ண, அவகால பிடிக்கிறதுனால அவளே நமக்கு திருப்பி ஞானத்தையும் கொடுத்து நம்மள அனுகிரகம் பண்றா, மோட்ச பரியந்தம் எல்லாத்தையும் கொடுக்குறா. அப்படி இருக்கிற அந்த ஞானாம்பிகையா இருக்கிற அவளை விட்டா வேற கதி கிடையாது. அந்த ஞானாம்பிகை தான் லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறோம். இவ என்ன பண்றான்னர், ஒரு கையில பாசம், இன்னொரு கையில அங்குஷம், அதே மாதிரி இன்னொரு கையில கரும்பு வில்லு, இன்னொன்று பஞ்சபானம் இதை வச்சுருக்கா. இந்த கரும்பு வில்லு மலர்பானம் வச்சுருக்கிறதே பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது மன்மதன் கையில தான் இருக்கு. ஆனால் அந்த மன்மதன் கையில் இருக்கிறதே காமாட்சி கையிலையும் இருக்கு. மன்மதன் எப்படி என்ன பண்றான், இந்த பானத்தை வச்சுட்டு இந்த கரும்பு வெள்ளியும் அம்பையும் வச்சுன்னு என்ன பண்றான், இத்தனை பேரையும் இந்த காமவசப்படுத்தி எல்லாரையும் இந்த சம்சாரத்தில் தள்ளுறதே அவனோட வேலை. ஆனால் அவன் பண்ற அந்த வேலைக்கு வச்சுருக்கிற காரியத்தை இவளும் கையில் வச்சுருக்கான்னா, இவன் என்ன பண்ணுவான், அவன் தள்ளுறதுக்காக வச்சுருக்கான், இவன் தூக்கிறதுக்காக வச்சுருக்கா, அதுலேருந்து எடுக்கிறதுக்காக வச்சுருக்கா அப்படின்னு தெரியுது. அந்த சம்சாரத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காகவே தான் வச்சுருக்கா அப்படின்னு தெரியுது. நமக்கு பாசம்னு எல்லாம் இருக்கு, அந்த பாசத்தில் போக்குறதுக்காக தான் இவ பாசத்தை வச்சுருக்கா, அங்குஷத்தை வச்சுருக்கா அப்படின்லாம் நமக்கு லலிதா சஹஸ்ரநாமம்லாம் வர்ணிக்கிறது. அந்த காமாட்சி எப்படி இருக்கான்னு செக்கச்சவேல்னு இருக்கா. காமாட்சியோட வர்ணம் சிவப்பு வர்ணம். மூகபஞ்சசதியில் அப்படிதான் சொல்றார், சௌந்தர்யில சொல்றார். அருணாம் கருணா தரங்கிதாட்சி. அம்பாள் எப்படி இருக்கான்னர், குங்குமப்பூ மாதிரி இருக்கா, செம்பருத்தி பூ மாதிரி இருக்கா. அந்த வெடிகாரத்தால் பார்த்தேன்னா சூரியோதயத்துக்கு முன்னால் கீழ்வான செவந்துருத்துங்கிறான். இந்த சிவப்பு வர்ணம் அருண வர்ணமாக இருக்கா. அப்படிலாம் காமாட்சி இருக்கா. ஏன் அப்படி இருக்கான்னு, அந்த ஈஸ்வரனோட அன்பு கருணைக்கு பேர் தான் சிவப்பு. நாமளும் இப்பவும் சொல்கிறோமே, என்ன பண்ணுறோம்னு, சிவப்பை தான் நம்ம அன்போட ஒரு சிம்பாலிக்காக அதுக்கு கலராக சொல்கிறோம். இன்றைக்கி என்ன பண்ண, வேலண்டைன் டே அப்படின்னா உடனே என்ன பண்ண, ஷேப்பு கலர் புஷ்பத்தை கொடுக்குறா. ஏன், இந்த அன்பை வெளிப்படுறதுக்கு இதுதான் இந்த ஷேப்பு ரோஜாவை கொடுக்குறா. அப்படின்னா இதுலேருந்தே தெரியுது இந்த அன்பு அப்படின்னாலே அது சிவப்புன்னு தெரியுது. மனச்செம்மை அப்படிங்கிற தமிழில் செம்மை செம்மை அப்படின்னு செவ்விய செம்மை அப்படின்லாம் சொல்கிறது எல்லாமே இந்த அன்போட உச்சியை குறிக்கிறது தான். அப்படி அந்த ஈஸ்வரனோட அந்த பரம கருணையோட கடைஞ்சு எடுத்த அந்த உருவம் தான் செக்கச்சவேல்னு இருக்கிற அருணாம் கருணா தரங்கிதாட்சிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காமாட்சி. அந்த அருணவர்ணமாக இருக்கா. ஆனால் இதே மூகபஞ்சசதியில் வேடிக்கை என்னென்னர், இப்படி செக்கச்சவேல்னு இருக்கிற அந்த காமாட்சியை கருப்பாகவும் இருக்கான்னு சொல்கிறார். கருப்பாக எதுக்கு இருக்கணும், கருப்புன்னாலே மாய இருட்டு தூக்கம் அஜ்ஞானம், இதுக்கு தான் கருப்புன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த காமாட்சி கருப்பாகவும் இருக்கா. ஏன்னர், இந்த தூக்கத்திலேருந்தெல்லாம் நம்மளை எழுப்பணும், இந்த மாயையிலேருந்தெல்லாம் நம்ம விடுவிக்கணுங்கிறதுக்காகவும் இவளே என்ன பண்ணுறான்னர், காமாட்சி கருமையாகவும் இருக்காளாம். அப்படி இருக்கிறதே தான் இவளை காளி காளிங்கிறோம். காலா அண்ணாலே கருப்பு தானே, அப்படி இருக்கிறதுனாலே இவ காலா காலான்னர். எப்படி இருக்கான்னு, அந்த காளியாக இருக்கிறதே என்ன பண்ணார், மகா கோபமாக இருக்கா. இந்த ருத்ரன் ருத்ரன் காலன் காலன்னு பரமேஸ்வரனுக்கு பேர். அந்த காலன் என்ன பண்ணுறான், சம்ஹாரம் பண்ணுறான். இந்த சம்ஹாரம் பண்ணுறதை நாம் என்னமோ கொடுமையான ஒரு காரியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதை விட அனுகிரகம் கிடையாதுங்கிற பிரிவா. ஏன் அப்படின்னர், எத்தனை நாளைக்கு தான் இந்த சம்சாரத்தில் இப்படியே உழண்டு இருக்கிறது, கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது. அதனால பகவானே என்ன பண்ண, போருண்டாப்பா நீ கொஞ்சமான ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. நாம் ஒரு நாள் முழுக்கலும் உழைச்சுட்டே இருந்தா சரியா வருமோ? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 4 மணி நேரமானும் தூங்கோ, 5 மணி நேரமானும் தூங்குங்கோன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டா. இந்த தூங்குறதை நாம் என்ன பண்ணோம், ஒரு காரியம் இல்லாத சிவனேன்னு கண்ணை மூடிண்டா இருட்டு தான், அங்கே ஒன்றும் இல்லாத பிரம்மமாக இருக்கும். அப்படி ஒன்றுமே இல்லாத கொஞ்ச நேரம் இருக்கிறதுனாலேயே இப்படி 4-5 மணி நேரம் ஒன்றும் இல்லாத தூங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் 20 மணி நேரம் நிறைய காரியம் பண்ண முடியுது. அதனால் இந்த தூக்கம் அப்படிங்கிறதும் இந்த தாமசம் தமசு அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு கெட்டதில். இந்த தாமச குணம் இருக்கிறதுனால தான், தமசு இருக்கிறதுனால தான் நமக்கு தெரியுது. அதாவது சொல்லுவாள் இல்லையோ, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவா, வெயிலோட அருமை எப்போ தெரியல, நிழலோட அருமை வெயிலில் போனால் தெரியும் அப்படின்னு. இந்த தாமசம் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால லயம்ங்கிறதும் வேண்டிருக்கு. ஒன்று முடிச்சாதானே அடுத்து ஆரம்பிக்க முடியும். ஒன்று பண்ணிகிட்டே வீட்டு முழுக்கில் சமைச்சு வச்சுட்டே இருந்தாக்க ஒருத்தர் சாப்பிட வரலன்னா
சாப்பிட்டு காலி பண்ணலைன்னா அடுத்த வேளை சமைக்க முடியுமோ? முடியாது. அதனால் எதுவாக இருந்தாலும் ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு முடிவும் இருந்து தான் ஆகணும். முடிவு வந்துடுறதுனாலே அடுத்தது ஆரம்பம் அப்படிங்கிறது பின்னாலேயே வருது. அப்படி அந்த ருத்ரனான அவரோட பத்னியாக இருக்கிறதுனாலே இவ காளியாக இருக்கா, கருப்பாகவும் இருக்கா. அதனால் இவளை என்ன பண்ணா, இந்த நமக்கு ஒரு விடுதலையே தற்காலிக விடுதலையானு கொடுக்குறவளாக இருக்கா. அதனால் அந்த காமாட்சியோட கருணையே தான் கருமையாக இருக்கு. அந்த கருணை தான் அருணமாகவும் இருக்குது, கருமையாகவும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்ததுனால தான் போல இருக்கு. இந்த மூக பஞ்சசதியில் மூகாச்சாரியால் காமாட்சியை கருப்பாகவும் சொல்றார், சேப்பாவும் சொல்றார். அப்படிங்கிற அந்த காமாட்சி தான் பரபிரம்ம மகிஷி அப்படிங்கிறோம். வேடிக்கை என்னென்னா, எல்லா கோவில்லையும் அம்பாள் சன்னதி இருக்குது. இந்த காஞ்சிபுரத்தில் மட்டும் என்ன பெருமை, இந்த காஞ்சி மண்டலத்துக்குள்ளன்னர் காமாட்சிக்கு மட்டும் தனியாக கோவில். வேற எந்த சிவன் கோவிலையும் அம்பாள் சன்னதி கிடையாது, காமாட்சி கோவிலில் சுவாமி சன்னதி கிடையாது. அந்த காஞ்சிபுரம் எல்லைக்குள்ளேயே எந்த கோவில்லையும் எந்த சுவாமியாக இருந்தாலும் காமாட்சி அம்பா சமேத ஏகாம்பரேஸ்வர சுவாமி, காமாட்சி அம்பா சமேத கச்சவேஸ்வர சுவாமி, காமாட்சி அம்பா சமேத ஐராவதேஸ்வர சுவாமி, இப்படி எந்த சுவாமியாக இருந்தாலும் காமாட்சி அம்பா தான். இது ஏதோ இங்கே காஞ்சிபுரத்துலன்னு இல்லை, எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் காமகோட்டம் அப்படின்னே அந்த அம்பாளோட சன்னதிக்கு பேராக இருந்து கல்வெட்டுலேருந்து தான் கிடைக்கிறது. காமகோட்டத்து நாச்சியார் அப்படின்னு எல்லாம் எங்கேயோ திருநெல்வேலியில் இருக்கிற அம்பாளுக்கு, கோமதி அம்பாளுக்கு கல்வெட்டில் என்ன சொன்ன, காமகோட்டத்து நாச்சியாருங்கிற. அதாவது காமாட்சி இருக்கிற கோட்டம், கோட்டம் அப்படின்னாலே கோட்டை தான், அவள் இருக்கிற இடம். காமாட்சி இருக்கிற கோட்டம் தான் காமகோட்டம். அதனால தான் காமகோடி பீடம், அது காமகோஷ்டம் அப்படின்னுங்கிறோம், காமகோட்டம்ங்கிறோம். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க காமகோட்டத்து நாச்சியார்னா காமாட்சி தான். எங்கேயோ இருக்கிற அம்பாளுக்கு உள்ள கல்வெட்டில் என்ன சொல்றதுன்னு காமகோட்டத்து நாச்சியார் அப்படின்லாம் சொல்றது. அதுக்கு காரணம் அந்த காமாட்சி மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பண்ணின லீலையில் ஒன்று அப்படிங்கிறதுல காமாட்சியோட சரித்திரம் அப்படிங்கிறதுல சொல்ற. காமாட்சி விலாசம் அப்படின்னு ஒன்றும், அதில் அம்பாள் பார்வதியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ண, பரமேஸ்வரனை பதியாக அடையணும்னு பண்ணியிருந்தா. அப்போ பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவ போய் சிசூர்ஷ பண்ணியிருந்தா. அவர் பாட்டுக்கு கண்ணையே திறக்காத ஞானமயமாக இருக்கார். இவளோ சிசுர்ஷ பண்ணின்னு இருக்கா. அப்போது தாரகன், சூரபத்மன் அப்படிங்கிற சிம்மமுகன் அப்படிங்கிற பிரதர்ஸ் அசுரர்கள்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்தா. இவ வரம் வாங்கியிருந்தா. பரமேஸ்வரனே திரும்பி அவரோட அம்சத்தினால தான் தங்களுக்கு முடிவு ஏற்படுமே, வேற யாராலையும் ஏற்படப்படாதுன்னு. ஏன்னா பரமேஸ்வரன் தங்களை அழிக்கிறதுக்காக ஒரு குழந்தையை உருவாக்க மாட்டார்னு அவளோட நம்பிக்கை. வரம் கொடுத்தவரே பண்ணுவாரா, பண்ண மாட்டார்னு. அப்படி அவளோட அட்டகாசம் தாங்காத தேவதைகள்லாம் என்ன பண்ணினா ஒரு தீர்மானம் பண்ணா. இவ பாட்டுக்கு தனியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவர் பாட்டுக்கு அங்கே கண்ணை மூடின்னு உட்காந்துருக்காரு. இவா ரெண்டு பேரும் மீட் பண்ணினா இவா ரெண்டு பேருக்கும் ஏதான ஒரு ஆசை ஏற்பட்டு ஒரு குழந்தை வந்ததுன்னா அது மூலியமாக இந்த சூரபத்மனை வதம் பண்ணலாமேன்னு. இதுக்கு சான்ஸே இல்லாத இருந்தது. உடனே தேவதைகள்லாம் என்ன பண்ணா, மன்மதனை கூப்பிட்டா, போய் அவனை ஏவினா. நீ ஒன்று பண்ணு, இந்த பரமேஸ்வரன் கண்ணை மூண்டே தபஸ் பண்ணிட்டு இருக்கார், உன்னோட புஷ்ப பானத்தினால அவர் மேலே போடும். இந்த மன்மத பானத்துக்கு தப்பிச்சவாளே கிடையாது. உன்னோட பானம் பட்டோடனே அவருக்கு ஒரு காமம் வந்துடும், ஆசை வந்துடும். உடனே அம்பாளை பார்த்தாருன்னா குழந்தை பிறந்துடும். அவள் ரெண்டு பேர் கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறந்துடும், அவன் சூரபத்மனை அழிச்சிடுவான் அப்படின்னு. இது உடனே என்ன பண்ணால் மன்மதனுக்கு ஒரு குஷி வந்தது. சில பேர் என்ன பண்ணுவா, இடந்த பொருள் தெரியாத மோதிடுவா. யாரானும் தட்டி விட்டா நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். அதை போல இவன் அசட்டு துணிச்சல்ல போனான். போய் இவர் கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒரு பானத்தை போட்டு நம்ம மேலே போடுறாப்பெல்லாம் நினச்சின்னா அவர் மேலேயும் போட்டான். ஒரு சலனம் ஏற்பட்டது. பார்த்தார், எவன்டாவன் நம்ம தபஸா கலைக்கிறான்னு பண்ணுற 2 மணி நேரம் கண்ணை திறந்து பார்க்கப்படாதோ. அவருக்கோ 3 கண்ணு. என்ன பண்ணிட்டார், 3ஆவது கண்ணை திறந்துட்டார். அது என்னன்னர், வன்னி, சசி, சூரியன் 3 கண்ணா இருக்கு. சூரியன், சந்திரன், அக்னி 3 அவருக்கு 3 கண்ணு. அதில் நெத்தியில் இருக்கிறதுக்கு பேர் தான் அக்னி அந்த கண்ணு. இந்த சூரிய கண்ணை திறக்கல, முதல்ல சந்திர கண்ணை திறந்துருக்க கூடாதோ, அதை திறக்கல, சூரிய கண்ணை திறக்கல, இந்த நெத்தியில் இருக்கிற அக்னி கண்ணை திறந்தாரோ இல்லையோ, எய்த்தாப்புல ஆள் காலி, புடி சாம்பலா போயிட்டான். இப்போ தேவதைகள்லாம் பயந்து போயிட்டா. என்னையாது இவனை அனுப்பிச்சாக்க ஏதோ காரியம் நடக்க போகிறதுன்னா இப்போ விபரீதமாக போயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் முழிச்சா. அப்போது இந்த மன்மதனோட பத்னி ரதி வந்து அழுதா. ரதி பார்வதி பரமேஸ்வரனோட பொண்ணு. அவள் வந்து அழுதா.
அவன் தான் விளையாட்டுத்தனமாக ஏதோ பண்ணிட்டான்னா அப்பாவுக்கு ஒரு தயவு வேண்டாமா, இப்படி எரிச்சுட்டு நான் இப்போ விதவையாக போயிட்டேன் அப்படின்னு அப்புறம் சொன்னான். சரி அவன் போயிட்டான் அப்படின்னா இவருக்கு ஒருத்தருக்கு இனிமேல் காமத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னு எரிச்சுட்டாருன்னா இனிமேல் உலகத்தில் எப்படி பிரபஞ்சம் நடக்கும்? இயற்கை ஏமாற்றுகிறதில் சொன்னாலே நமக்கு காமம் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஏதோ இன்னொரு ஜீவன் உற்பத்தி ஆகிறதுக்கு, அதில் அது பிராரப்தத்தை கழிச்சுட்டு சத்கதி அடையிறதுக்கு தானே. இப்படிலாம் இல்லாத போயிடுமே பிரபஞ்ச இயக்கமே, இவன் இல்லைன்னா அப்படின்னு நியாயத்தை சொன்னோன்னா அம்பாள் சொன்னா, அழாத, நீ சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது, கவலைப்படாத. அவர் எரிச்சாரோ இல்லையோ நான் எழுப்பிடுறேன்னா. அவர்கிட்டயே சொல்கிறேன். ஆனால் இங்கே பெரியவா சொல்கிறா, அப்படி பண்ணினா கூட இவ தரதலையா பண்ணலையா, ஏன்னா இவ சதியோ இல்லையோ பதிவிரத மகாபதிவிரத, அதனால் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி ஆத்துக்காரர்கிட்ட சொல்லி இவ என்ன பண்ணினா எழுப்புறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் பின்னால் எழுப்பப்பட்டு, ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னேன், எரிச்சது தான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுமா, மற்றவாளுக்கு தெரிய மாட்டான். அதனாலே அனங்கன்னு பேர் அவனுக்கு, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு இதை தத்துவ ரீதியாக பார்த்தேன்னா காமம்ங்கிறது என்ன, ஒரு உணர்ச்சி தானே. அது என்ன எய்த்தாப்புல கண்ணுக்காக தெரியும், ஒரு ஆளான்னு, அது ஒரு ஃபீலிங்ஸ் தானே. அப்படி மற்றவர்களுக்கெல்லாம் அனங்கனாக இருக்க, அந்த ரதிக்கு மட்டும் அங்கத்தோட கண்ணுக்கு தெரியறவனா இருந்தான். இப்போ என்ன பண்ணினா அவனை உயிர் பிச்சு எழுப்பினாம்பாள். அவன்கிட்டேருந்து இருக்கிற பாரு, இன்னுமே இதை கையில் வச்சுட்டு அவர் எதிர்க்கு போய் எதானு மாட்டிக்காத, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுன்னா. உங்களுக்கு என்ன பண்ணணும், தேவதைகள்லாம் உன்னை ஏவினா, இப்போ அவர் என்னை பார்த்து ஆசைப்படணும், எங்களுக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு குழந்தை பிறக்கணும், தாரகன் சூரபத்மெல்லாம் ஒழியணும், அவ்வளவுதானே. என்ன இவோ என்ன பண்ணினா அந்த கரும்பு வில்லு பஞ்சபானம் ரெண்டுத்தையும் எடுத்துட்டா. இவ எய்த்தாப்புல பரமேஸ்வரன்கிட்ட போனான். இப்போ போனோடனே இவளை பார்த்தாரோ இல்லையோ அவருக்கு ஆசை உண்டாயிடுது. இதுக்கு பெரியவா சொல்றா, இதே கரும்பு வில்லையும் பானத்தையும் வச்சுன்னு மன்மதம் போகிறத மட்டும் கோபம் வந்தது எழுச்சார், இவ போனால் மட்டும் எப்படி ஆசை வரும்? அவன் போனதுக்கு இவ போனதுக்கு வித்தியாசம் இருந்தது. அவன் என்ன பண்ணார், இவனை இன்னைக்கு பண்ணி போடுறேன் பாரு அப்படின்ட்டு இவரை ஜெயிச்சுள்ளாங்கிற அகம்பாவத்தில் போனான், போயிட்டான். இவன் என்ன பண்ணான், சரண்டரில் போனான், பக்தியில் போனான். அவன் பக்த வசங்கரன், இதில் மாட்டிக்காத இருக்க முடியாது. அன்பெனும் வலையில் அகப்படும் மலையேங்கிறாரே, ஒரு மலையை வலை போட்டு பிடிக்க முடியுமா, இந்த மலையை பிடிச்சுள்ளாங்கிற என்னென்ன, ஒரே ஒரு வலை தான் இருக்குது, அன்புங்கிற நெட்டு இருக்குது, அதில் போட்டு பிடிச்சுள்ளாங்கிற. அப்படி அம்பாள் பரமேஸ்வரனை வசப்படுத்தினா. அப்படி ரெண்டு பேருக்கும் தான் பண்ணி, அதுக்கப்புறம் குமார சம்பவம் அப்படி கல்யாணமாகி குமார சம்பவம் ஏற்பட்டு அப்புறம் தாரக சூரபத்மெல்லாம் போனான் அப்படிங்கிறது நமக்கு விஷயம் வருது. அப்படி மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ணினத்தினாலேயே இவளுக்கு காமாட்சின்னு பேரு. அன்னியிலே அப்படி இருந்தார். அப்படி இருக்கிறதே மன்மதன் ஒரு நாளைக்கு குறப்பட்டுனானான். என்னதான் இருந்தாலும் அம்பாள்கிட்ட நியாயம் பேசினான். நான் அவருக்கு காமத்தை உண்டாக்கி ஒரு குழந்தை பிறந்து சூரபத்மெல்லாம் அழியணுங்கிறதுக்காக தான் தேவதைகள் சொன்னால் நான் முயற்சி பண்ணேன், என்னை கோச்சின்னு எரிச்சுட்டார். அதனாலே இவருக்கு காமாரின்னு காமனை ஜெயிச்சவன் பட்ட பெயர் வேற உலகம் முழுக்க பிரசித்தமாக வச்சுருக்கார். ஆனாலும் இன்ஃபேக்ட் டெக்னிக்கலாக பார்த்தா நான் தான் ஜெயித்தேன், அவர் ஜெயிக்கலைங்கிறதுக்கு என்ன சாட்சின்னார். அவர் நிஜமாவே அவர் ஜெயிச்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, குழந்தையே பிறந்திருக்க கூடாது, அவர் காமமே இருந்திருக்க கூடாது. ஸோ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்ததுனாலே எனக்கு தான் வெற்றின்னு தெரியுது. இது உலகத்துக்கு தெரியல, நான் அவரை மட்டும் ஜெயிச்சுட்டார் காமனை ஜெயிச்சவன்னு மட்டும் பட்ட பேரை ஓசையில் வாங்கிட்டு போகிறார். இது என்ன நியாயம்னு கேட்டாலும் இந்த கதையெல்லாம் எப்படி நடந்தோ இல்லை, அந்த பெரியவா சொல்கிற சுவாரஸ்யம் இருக்கே ரொம்ப ஆச்சரியமா. இது கேட்டோன்னா அம்பாள் நியாயந்தாப்பான்னாலும் வாஸ்தவந்தான். உனக்கு என்ன வேணும், இப்போ நீ அவரை ஜெயிச்ச அப்படிங்கிற பட்டமும் உனக்கு வேணும், அவ்வளோதானே. அதையும் கொடுத்துட்றேன் போயேன்னாலும் அதையும் கொடுத்துட்றேன். அவர் என்ன இப்போ விரகத்தில் இனிமேல் காமத்தில் தவிக்கணும், அதை பார்த்து உலகம் இவர் பேர் மண்மனித வலையில் மாட்டின்னு விட்டார்னு எல்லாரும் சொல்லணும், அவ்வளவுதானே உனக்கு அந்த சந்தோஷம். அல்ப சந்தோஷம். ஒரு குழந்தை போய் தாயார்கிட்ட கேட்டால் எந்த சந்தோஷமாக இருந்தாலும் என்ன பண்ண, நான் எல்லாம் நீ கவலைப்படாத, நான் பாட்ட சொல்லி இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாளா. அதை போல் அம்பாள் மன்மதனுக்கு சமாதானப்படுத்தி அதையும் பண்ணுறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணால் பரமேஸ்வரன் கைலாசத்தில் இருந்த தன்னோட சக்தி முழுக்கலும் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணிட்டுட்டா. ஆகர்ஷணம் பண்ணிட்டு அதைத்தான் பிலாகாசமாக வழியால் இங்கே காமாட்சிங்கிற ரூபத்தில் வெளியில் வந்தா அப்படின்னு காமாட்சி விலாசம் போகிறது. இப்படி தன்னோட சக்தியை இவ மறைச்சின்னொன்னே என்ன ஆயிடுத்தான், பரமேஸ்வரனுக்கு இவளுக்கு சக்தி இல்லாத போயிடுத்து, இவ சக்தி இல்லையேன்னு தாபம் வர ஆரம்பிச்சுட்டான். அவர் எங்கே போச்சுன்னு விரக தாபத்தில் இதுனர்.
அப்படி பண்ணுறதே அம்பாள் என்ன பண்ணான்னு, இங்கே இருக்கிற சக்தியை மட்டும் இல்லை, உலகத்தில் எந்தெந்த க்ஷேத்திரம் எங்கே இருந்தாலும் எல்லா சக்தியும் தனக்குள்ளே ஆகர்ஷணம் பண்ணினுட்டா. ஒரு இடமும் சக்தி இல்லாத போயிடுத்து. அப்போ பரமேஸ்வரன் தவிக்க, அதுக்கப்புறம் பிரம்மா வந்து சொல்லி இவாளுக்கு காமாட்சி ஏகாம்பரிஷ கல்யாணம் பண்ணி வச்சார்லாம் இந்த சரித்திரம் போகிறது. அப்படி எல்லா இடத்துலையும் திருப்பி சக்தியை அம்பாள் வெளிப்படுத்துறதுனாலே எல்லா கோவில் அம்பாளுக்கு பேரும் காமகோட்டத்து நாச்சியார்னு பேர் வந்தது. அப்படியே கல்வெட்டுலேயே வந்ததுங்கிறதுக்கு இவ்வளோ ரிசர்ச் பெரியவா. இப்படி காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சியோட பிரபாவம் தான், அந்த சக்தி தான் எல்லா க்ஷேத்திரத்தில் எந்த ஊருக்கு போனாலும், மீனாட்சியோ இனிமே விஷாலாட்சியோ இனிமே கர்மாரியோ இன்னும் கன்னியாகுமரி எந்த ரூபத்தில் போய் எந்த க்ஷேத்திரத்தில் போய் அம்பாளா உபாசிச்சாலும் அந்த காமாட்சி தான், அந்த காமாட்சியோட சக்தி தான் அப்படின்னு இந்த காமாட்சி சரித்திரத்தை சொல்கிறான். அப்படி சொல்லி இந்த காமாட்சி சரித்திரம் அப்படிங்கிறது அவளோட இருக்கிற அந்த இருப்பிடம் தான் காமகோட்டம் காஞ்சிபுரம். அதுதான் அம்பாளோட ஸ்ரீவித்யோட ராஜதானி அப்படின்னு சொல்லப்பட்டது. அதில் தான் ஆதிசங்கர பகவத்பாதாள் ஸ்ரீசக்கர யந்திர பிரதிஷ்டை பண்ணி காஞ்சி காமகோடி சர்வஜ பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறா. அந்த காஞ்சிபுரத்துக்கு தான் கற்றவர் சிறந்த காஞ்சி அப்படின்னு இருக்கிறதுனால அப்படி அந்த காஞ்சிபுரத்தோட பெருமை, காமாட்சியோட பெருமை, அதை நினைச்சாலே அந்த அம்பாளோட ஸ்வரூபத்தை, அந்த காருண்யத்தை, கருணை ததும்புற அதை திருமுகத்தையும் அந்த மென்மையான பாதாரவிந்தத்தையும் நாம் ஸ்மரித்தாலே நமக்கு அந்த தாயார்கிட்ட பக்தி வருது. நம்ம குழந்தை மனசாக நமக்கு ஆயிடுறது. நம்மளோட காமக்ரோதாதி ரோகங்கள்லாம் போயிடுறது. நிர்மலமான மனசாக ஏற்பட்டு நமக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு சத்கதி அடையிறது. அதனால் அம்பாளை உபாசிக்கிறதுனால ஏதோ கரெக்டதெல்லாம் தான் கிடைக்கும்னு இல்லை, அவளை மோட்ச வரியந்தான் எல்லாத்தையும் கொடுக்குறவளா இந்த காமாட்சி இருக்கா, ஞானாம்பிகையாக இருக்கா அப்படிங்கிறது தெரியறது. அந்த பாவம்தான் இருக்கணும். அது இல்லாத நமக்கு என்ன பண்ணிடுறது, நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாம் ஏதோ சாதிச்சுட்டா கூட நாம் சாதிச்சுட்டாப்புல நம்மளோட சக்தியினால நினச்சிட்டு இருக்கோம். அந்த பரபிரம்ம மகிஷி பரபிரம்மத்தோட சக்தி அந்த அம்பாளோட சக்தியினால தான் எல்லாம் நடந்துட்டுருக்குங்கிறத புரிஞ்சுனுட்டோம்னா நமக்கு இந்த தான்கிற கர்வம் வராது. இது நமக்கு இல்லை, தேவதைகளுக்கும் வந்து தான். ஒரு சந்தர்ப்பத்தில் தேவாசுர யுத்தம் அப்பப்போ நடக்கும். அதில் ஒரு சமயம் தேவதைகள் ஜெயிச்சுட்டா எல்லா தேவதைகளுக்கும் சந்தோஷம், உடனே தலகனை ஏறெடுத்து நம்மளோட சக்தியினால தான் அசுராலாம் ஜெயிச்சுட்டோம்னு எல்லாரும் பார்ட்டி கொண்டாடின்னு இருக்கா. அப்போது இவ தலைதறிக்க இந்த கர்வத்தில் இருக்கிறத பார்த்தோன்னா அம்பாளுக்கு கருணாமூர்த்தியான வந்து என்ன இந்த குழந்தைகளுக்கு இப்படி ஒரு கர்வம் வந்துடுத்தே, இந்த குழந்தைகள் தப்பு பண்ணுறது இது திருத்துறது தாயாரோட குணம் இல்லையா, அப்பா அம்மா குணம் மாதிரி என்ன பண்ணால் அம்பாள் என்ன பண்ணால் எய்த்தாப்பில் திடீர்னு இவ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் எய்த்தாப்பில் ஒரு ஜோதிஸ்வரூபமாக ஒரு யக்ஷ ரூபத்தில் வந்தாளாம். வந்தால் இதை பார்த்தா என்ன திடீர்னு ஏதோ ஒன்று யாரோ ஒன்று வந்திருக்கு, இது என்ன ஏதுன்னு தெரியணுங்கிறதுனால தேவேந்திரன் என்ன பண்ணினா அக்னி தேவதை அனுப்பிச்சு அது யாருன்னு போய் பார்த்துன்னு வா அப்படின்னா. அந்த அக்னி தேவதை வந்தது இந்த யக்ஷன்கிட்ட வந்து நீ யார் என்ன அப்படின்னு கேட்டது. அது கேட்டது நான் யார் இருக்கட்டும் நீ முதல்ல யார் சொல்லிக்கோன்னு. நான் தான் அக்னி தெரியாதா அப்படின்னு. உன்னோட சக்தி என்ன அப்படின்னு கேட்டது. என்ன சக்தியா, உலகத்தில் எல்லாத்தையும் பஸ்மமாக பண்ணிவிடுவேன், அப்பேற்பட்ட சக்தி என்னோடது அப்படின்னு. உடனே அந்த யக்ஷன் என்ன பண்ணிட்டு ஒரு சின்ன புல்லை போட்டு அப்படியா உன்னோட சக்தினால இதை கொஞ்சம் எரியேன்னு எரிச்சு காமிக்கணும் அப்படின்னா அது எரிக்க முடியல. என்னெல்லாமோ அக்னி தன்னோட சக்தி முழுக்களும் பிரயோகித்து பார்த்தாரு, எரிக்க முடியல. அவருக்கு வெக்கமாக எடுத்து திரும்பி இந்திரன்ட்டு வந்துட்டு என்னன்னே தெரியல, புரியாத புதிராக இருக்குது. நாமளே சொல்கிறோமோ இல்லையோ, ஒன்றும் புரியாத இருந்தால் என்னமோ யட்சினி வந்துடுத்துங்கிறமோ இல்லையோ, அப்படி புரியலன்னா உடனே என்ன பண்ணா சரி உனக்கு தான் இல்லை போல இருக்குன்ட்டு வாயுவை கூப்பிட்டான். நீ போய் யாருன்னு பார்த்துனான்னு வாயு வந்தார். அது கேட்டது நீ யார், வாயு மாதரீஸ்வன் அப்படின்னு. உன்னோட சக்தி என்ன, அப்படியே எல்லாத்தையும் பரட்டி தூக்கி போட்டுருவேனாக்கும் அப்படின்னு. உடனே எங்கே இந்த புல்லை தூக்கி போடுன்னு அவர் தன்னோட சக்தி முழுக்கப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியல. அவனும் திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்தால் தேவேந்திரனுக்கு இப்போ ஒரு மாதிரி சந்தேகம் வந்துடுத்து. இது என்ன அது இவாழ்லாமே அக்னினாலையும் வாயுனாலையும் முடியாத ஒன்று இருக்குமா, அதுவும் ஒரு புல்லை. நேரே இவன் போனான், போய் கேட்டான் நீ யாருன்னு. இந்திரன் சொன்னான் நீ யாருன்னு சொல்லு அப்படின்னா. அப்போது அந்த கேட்குறது நீ யாருன்னு கேட்குறியே, நீ இத்தனை ஜெயிச்சியே, அந்த சக்தியெல்லாம் எங்கேருந்து வந்தது, எல்லாம் இப்போ உபதேசம் பண்ணினா. நீங்கள் எத்தனையோ தரும் தேவதைகள் அசுரால்கிட்ட தோற்று போயிருக்கீங்களே, எப்படி தோக்க முடிஞ்சது, இப்போ எப்படி ஜெயிக்க முடிஞ்சது, இப்படி இல்லாமல் அது ஞானோபதேசம் அம்பாளே சொல்லி
அப்போ என்ன பண்ணான்னு அந்த யக்ஷ உருவத்தை விட்டு இப்போ அம்பாள் ஞானோபதேசம் பண்ணி எய்த்தாப்பில் தரிசனம் கொடுத்தா. அதைத்தான் சா ஹைமவதி உமா அப்படின்னு இந்த உபனிஷத் கதையாக வருது. அப்படி நின்ன இடம்தான், இதை நடந்த இடம்தான் இன்றைக்கும் காளஹஸ்திங்கிற இடத்துல நடந்தது. அதனால தான் அங்கே அம்பாளுக்கு பேர் ஞான பிரசூனாம்பிகான்னு பேர். பிரசூனம்னா பூங்கொத்து, ஞான பூங்கோதை அப்படிங்கிறா. ஞான பிரசூனாம்பிகா அப்படின்னு பேர். இந்த தேவேந்திரருக்கு தேவதைகளோட கர்வத்தை போக்க, அவளுக்கு தெளிவை கொடுக்க, ஞானத்தை கொடுக்கறதுக்கு அந்த ஞானாம்பிகையாக இருந்தவள் தான் அந்த பராசக்தி. அதனால் இந்த கதையிலேருந்து நமக்கு ஒன்றே ஒன்று தெரியுது. என்னென்ன, நாம் என்ன சாதனை சாதித்தாலும் அது நம்மளோட சாமர்த்தியத்தினாலேயோ சக்தியினாலேயோ எதுவும் இல்லை. அந்த பராசக்தியோட கிருபையினால், அவளோட சக்தியினால் நம்ம ஜெயிச்சோங்கிற எண்ணம் வந்துட்டா இதுதான் சரண்டர்னு பேர். இதுதான் குழந்தைங்கிற பாவம். குழந்தைகள் எது பண்ணாலும் எங்கள் அம்மா பண்ணா, அம்மா பண்ணா, அம்மாவால் பண்ணி அப்படின்னு சொல்கிறாப்புல நமக்கு அந்த குழந்தைங்கிற எண்ணத்தை கொடுக்கறது. அப்படி இருக்கிற அந்த காமாட்சி அம்பாள் என்ன பண்ணான்னு, நமக்கு சரஸ்வதி, அவள் காமாட்சின்னு பேர். கான்னாக்க சரஸ்வதிக்கு பேர், மான்னா லக்ஷ்மிக்கு பேர். இந்த சரஸ்வதியும் லக்ஷ்மியும் ரெண்டு கண்ணா உடையவளாம். அப்படின்னா இந்த காமாட்சியை உபாசிச்சாக்க இனிமேல் சரஸ்வதியை தனியாக உபாசிக்கணும், லக்ஷ்மியை தனியாக உபாசிக்கணுங்கிறது கூட இல்லை. இந்த நவராத்திரியில் திருமூர்த்தி ஸ்வரூப்னு சொல்லுவேன், துர்கா லக்ஷ்மி திருமூர்த்தியும் சேர்ந்து உபாசிக்கிறது தான் இந்த காமாட்சி உபாசனை. அவள் கண்ணிலேயே என்னென்ன காமாட்சியும் இருக்கா, காவும் இருக்கா, மாவும் இருக்கா, லக்ஷ்மியும் இருக்கா, சரஸ்வதியும் இருக்கா. அப்படின்னா அவள் கடாட்சி வச்சுட்டாள்னா அங்கே லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சுடுறது, சரஸ்வதி கடாட்சம் கிடைச்சுடுறது, நமக்கு வெற்றி கிடைச்சுடுறது, இன்னும் விவேக ஞானம் கிடைச்சுடுறது, அழகு கிடைக்கிறது, ஆயுசு கிடைக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஞான மோட்சம் கூட கிடைச்சுடுறது அப்படின்னு பகவத்பாதாள் சௌந்தர்ய லகரியிலையும் சொல்கிறார், மூகமஞ்சஸ்தியிலும் மூகாச்சாரியால் சொல்கிறான்னு சொல்லி. அப்படி நமக்கு வேணுங்கிற இகபர சௌக்கியங்களை கொடுக்குற அந்த அம்பாளான காமாட்சியை உபாசிச்சுண்டு, அந்த காமாட்சி ஸ்வரூபமாகவே இருக்கிற பெரியவாளை நாம் உபாசிச்சுண்டு எல்லா நலனையும் பெறணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அது வரத்துக்கு நமக்கு எல்லாம் இல்லை பரம்பொருளான குருநாதன் அருள் செய்யட்டும்.